நவம்பர் 26 அரசியல் சட்ட எரிப்பு நாள். அதை ஒட்டிய சில செய்திகளை, எந்த கட்டத்தில் பெரியார் இந்த முடிவுக்கெல்லாம் வந்தார் என்பதையெல்லாம் நாம் இப்போ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அரசியல் சட்டம் அறிவிக்கப்பட்டது என்ற ஒரு போராட்டமே நான் நினைக்கிறேன் உலகில் முதல்ல அந்த நாட்டு அரசியல் சட்டத்தை அவர்களே எரித்துக் கொண்டது இந்தியாவாக தான் இருக்க முடியும். அதை பெரியார் தான் எரித்தார். வழக்கமாக சொல்வதை போலத்தான் அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் எழுதலான இன்னொருத்தர் ஒரு கூட்டம் பெரியார் வேணே அம்பேத்கர் எழுதினவர்களே எரிச்சிட்டாரு என்று சொல்லுவவர்களும் உண்டு. ஆனா அம்பேத்கர் சொன்னார் அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்த போது 1949 நவம்பர் 26 நாள் தான் 1949 நவம்பர் 26 நாள் தான் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லாரும் போட்டு முடித்தார்கள். அதை அறிமுகப்படுத்தி அதை ஏற்க சொல் கேட்டு உரையாற்றுவது 1920 நவம்பர் 25 நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றினார். அந்த உரையில் அவர் சொன்னார் 2 செய்தி. ஒன்று, அவர் சொன்ன உரையில் அவர் குறிப்பிட்டது ஒரு அரசியல் அறிஞரை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நேஷன் என்பது ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நேஷன் தான் என்று அவர் சொன்னார். நான் எழுதியிருக்கிற சட்டம் இந்த தலைமுறைக்கான அரசியல் சட்டம் அப்படித்தான் அவர் குறிப்பிட்டார். இது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதையும் அதில் எப்படியெல்லாம் இருப்பதை சொல்லுவார். இன்னொன்று, அரசியல் சட்டத்தின் தொடக்க சொற்களாக இந்திய மக்களாகிய நாம், we the people of India சொன்னார் என்று போட்டிருப்பதற்கு அது குறித்து அவர் பேசுகிற போது அரசியல் உணர்வுமிக்க நண்பர்கள் சிலர் கேட்டார்கள், ஏன் இந்திய தேசத்தாராகிய நாம் என்று போடாமல் இந்திய மக்களாகிய நாம் என்று போட வேண்டும், அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அவர்களுக்கு கனிவாக எடுத்துரைத்தேன், நாம் இன்னும் தேசமாகவில்லை. ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிற நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும்? இனிமேல் தான் நாம் தேசமாக வேண்டும். தேசமாவதை தடுக்கிற ஜாதி என்பது தேச விரோதமானது, காஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் என்று சொன்னார். அந்த ஆன்டி நேஷனல் தான் நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஆன்டி நேஷனல் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஆன்டி நேஷனாக இருக்கிற, தேச விரோதமாக இருக்கிற அந்த சட்ட ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தடையாக சில சட்ட பிரிவுகள் இருக்கிறது என்பதுதான் பெரியாருடைய கருத்தாக இருந்தது. அவர் ஏதாவது திடீர்னு சொன்னவரா என்றால் இல்லை. அவர் பெரியார் நடத்திய ஆதி திராவிடர் மாநாடுகள்லாம் சொன்னார். 1928 இருந்து 1938 வரைக்கும் ஏராளமான ஆதி திராவிடர் மாநாடுகள் என்று சொன்னார். அந்த ஒரு மாநாட்டில் 1929 நடந்த நேப்பியர் பூங்கா என்ற இடத்தில் நடக்கிற ஆதி திராவிடர் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிற போது ஒரு செய்தியை முன்வைக்கிறார். அந்த மக்களை பார்த்து சொன்னார், மக்களே, இதுவரை உங்களை இந்த பார்ப்பனர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து கொண்டு உங்களை மதம் என்றார்கள், ஜாதி என்றார்கள், சாஸ்திரம் என்றார்கள், புராணம் என்றார்கள், வேதம் என்றார்கள். இப்போது புதிதாக பழக்க வழக்கம் என்ற ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பழக்க வழக்கம் என்ற சொல்லின் மீது அவர் 1929 நாம் அறிய அவர் தாக்குதலை அப்போதான் தொடங்கி இருக்கிறார். அதற்கு அடுத்த தாக்குதல் நடந்தது என்பது 1931. 1931 ஆண்டு கராச்சி மாநாடு என்ற ஒரு மாநாடு நடந்தது, காங்கிரஸ் மாநாடு. அது ஒரு சூழல், வித்தியாசமான சூழல். 1931 தான் இவங்க எல்லாம் நமக்காக ஒரு சட்டத்தை எழுதிக்கலாம் என்று ஒரு கமிட்டியை போட்டார்கள். பின்னால் 29 அரசாங்கமும், அது பிரிட்டிஷ் அரசு சொன்னது, உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலையில் ஒரு குடியேற்ற நாடு தகுதி கொடுக்க போகிறோம் என்று சொன்னிருந்தார்கள். ஆனா கொடுக்கல. அதற்குள்ள ஒத்துழைமை இயக்கம் தொடங்கி விட்டார் காந்தி. அது தொடங்கி அதற்கான போராட்டங்கள், ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அதுல ஒன்றுதான் உப்பு சத்தியாகிரகம். அதில் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். தெரியும், முதல்ல நாங்கள் எதற்கும் வஞ்ச மாட்டோம், தூக்கு மாடைக்கும் வஞ்ச மாட்டோம்னு போராட்டம் தொடங்குவது, கைதான உடனே விடுதலை செய்ய அடுத்த போராட்டத்தை தொடங்குவது. அது காந்தியே அதையும் செய்தார். உடனே எங்கெல்லாம் விடுது அடுத்த கோரிக்கை. அப்போது சொன்னால், நீ போன தடவை இதை பற்றி பேசுவதற்கு வட்டமேஜை மாநாடு கூட்டணும்,
நீ போக மாட்டேன்ட்ட, இந்த முறை போறேன்னு சொல்லு, அப்புறம் யோசிக்கலாம். போறேன் போறேன் என்று சொன்னார். சரி, அப்படின்னா நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நான் இனிமேல் ஒழுங்கா போறேன், இந்த பையன் இது எழுதுற மாதிரி தான் போகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்த பின்னால் சரி உங்களை எல்லாம் விடுதலை செய்கிறாங்க. ஜெயில இருந்தவங்க உடனே கேட்கறது தான் கோரிக்கை. நீ போறேன்னு சொல்ல, அப்புறம் யோசிக்கிறேன். சரி போவாங்க. அதற்கப்புறம் வன்முறையில் ஈடுபடாதவர்களை விடுதலை செய்கிறோம். அதுக்கு என்ன விடுதலை செய்து ஒன்றும் சிக்கல் இல்லை. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தான் இருக்கணும், மற்றவங்க விடுதலை செய்கிறோம். நீங்கள் சட்டவிரோத இப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது. சரி, போடல, இனிமேல் பண்ணல. அதற்கப்புறம் உங்களை இயங்க அனுமதிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் கட்சி நடக்கலாம், அனுமதிக்கிறோம். இது ஒரு ஒப்பந்தமா? இது பெரிய மரியாதையா சொல்லுங்க. காந்தி இர்வின் பேக்ட் என்று சொல்லிக் கொண்டார். பாலத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. காந்தி இர்வின் பாலம் எல்லாம் சென்னையில் இருக்கும். தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கிறது காந்தி இர்வின் சாலை. இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டார். அந்த ஒப்பந்தம் மார்ச் 5. உடனே ஒருத்தர் இங்க இந்தியாவை பற்றி தெரிந்த ஒருத்தர் இருந்தார், சர்ச்சில் ஒருத்தர். அவருடனே கூட்டம் போட்டார். மார்ச் 18ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தினார், லண்டன்ல நடத்தினார். அவர் சொன்னார், இந்தியாவுக்கு மட்டும் கொடுத்துறாத என்று சொன்னார். டொமினியன் கிறிஸ்து கொடுக்காது. ஏன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்ற கோபம் அல்ல. இந்த கேட்டுட்டு இருக்காரு காந்தின்னு ஒரு ஆளு, அதை பேசுவதற்கும் 20 நாளைக்கு முன்னால்தான் இந்த அரை நிர்வாண பத்திரி ஆளுநர் மாளிகையில், கவர்னர் ஜெனரல் மாளிகையில் படிக்கட்டு ஏறி எடுப்பதை நான் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னது. அது கொஞ்சம் முன்னால பேசினாரு. அப்புறம் இந்த கூட்டம் அவர் டியூட்டி இன் இந்தியா என்ற தலைப்பிலே பேசினார். அவர் சொன்னார், இந்த காந்தி என்கிற நடத்துற சுதந்திர போராட்டம் உண்மையான சுதந்திர போராட்டம் இல்லை. பிரிட்டிஷ் என்கிற இடத்தில் பிராமின் என்ற ஒரு கூட்டத்தை உட்கார வைக்க செய்கிற முயற்சி. அப்படி அவர் சொன்னார். சர்ச்சில் அந்த கூட்டத்தில் சொன்னார், substitution of Brahmin domination in the place of British rule என்று சொன்னார். அதுல எச்சரிக்கையாரு, அடுத்து நீ இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா அங்க 60 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள், அன்டச்சபிள்ஸ் என்ற பெயரால். அவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டுமே தவிர குடிமக்களாக அங்கு வாழ முடியாது. சர்ச்சில் அதுக்கு சொன்னார். அடுத்து இன்னொன்று சொன்னாரு, இந்த விடுதலைக்கு பின்னால் அங்கெல்லாம் அமைதியெல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்க, சண்டை போட்டு தான் இருப்பான். முதல்ல சண்டைகள் நடக்கும். அதற்கு பின்னால் இந்தியாவின் தென்னாடு என்பது வடநாட்டவர்களால் கைப்பற்றப்படும் என்று சொன்னார். இந்த 3 ஆபத்து இருக்குது. கனடாவுக்கு கொடுத்துரு, சிக்கல் இல்லை. கென்யாவுக்கு கூட சிக்கல், அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கறதா திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாத என்று அந்த உரை. அப்ப என்ன மனநிலையோ இதுதான் ஏறத்தாழ பெரியார் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்தியா விடுதலை போராட்டம் என்பது தங்கள் மதத்தின் மீது நடந்த தாக்குதலை கண்டு வெறுப்புற்று சீர்திருத்தம் என்ற பெயரால் எங்கள் மத கட்டுப்பாட்டை ஒழித்து விடுவார்களே என்று கருதுகிற பார்ப்பன வெறியர்களால் நடத்தப்படுகிற போராட்டம். அதற்கு முன்னால் புராண காலங்களில் பெரியார் சொல்வார், 2 தான் இருந்தது கூட்டு. பார்ப்பனர்களும் சத்திரியர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டிருந்தார். பார்ப்பனர்களும் படை வீரர்களும் படையை ஏதோ வைத்துக் கொண்டு. இப்ப நவீன காலத்தில் பார்ப்பனர்களும் பெருமுதலாளிகள், பார்ப்பனர்களும் பனியாவும் கூட்டாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பார்ப்பன பனியா கூட்டம் என்பது வெகு மக்களை சுரண்டி ஒழிக்கும். அவரும் சொன்னாருங்க, இங்க பெரியாரும் சொன்னார். இந்த சூழல் இருந்துதான் அந்த கராச்சி மாநாட்டையும் பார்க்க வேண்டும். கராச்சி மாநாடும் மார்ச் மாசம் நடக்குது. இதெல்லாம் இந்த 18ஆம் தேதி எடுத்து 8 நாள் கழிச்சு கராச்சி மாநாடு. கோபம் வந்தது சர்ச்சில் பேசுனதை பார்த்த உடனே. எங்களுக்கு பூரண விடுதலை என்றோ தீர்மானம் போடுற தன்னை போடுறாங்க போட்டுக்கொண்டார். பூரண விடுதலை அதோடு நின்று விடவில்லை. எதிர்காலத்தில் இந்தியாவின் சட்டத்தில் என்னெல்லாம் இருக்கணும் என்று சிலவற்றை எழுதினார். பிரஜா உரிமை திட்டம் என்றதை அப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல அடிப்படை உரிமைகளை சொன்னார்கள், பலவற்றை சொன்னார். அதுல பெரியார் பார்வைக்கு சிலப்பட்டது. காங்கிரஸ்காரன் கராச்சி மாநாடு கூட்டுகிறான், கராச்சி மாநாட்டுக்கு போகிற காங்கிரஸ்காரர்களே ஒரு கட்டு எழுதாரு. அதுக்கு மத்திய முடிஞ்ச பின்னால கராச்சியும் ஒரு கட்டு எழுதாரு. அதுல சொல்றாரு, உங்கள் பிரஜா உரிமை திட்டம் என்பது சில கொடுமையான ஆபத்தான பிரிவுகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஒன்று, அதுல மத நடுநிலைமை என்று சொன்னார்.
மத நடுநிலைமை, ரிலிஜியஸ் நியூட்ராலிட்டி என்று சொன்னார். அது சொன்னாங்க. நான் மத சார்பின்மை பேசிட்டு இருக்கோம், இவன் ஏமாத்துறான் மத நடுநிலைமை என்ன. மீண்டும் பார்ப்பன ஆதிக்கம், இந்து மத ஆதிக்கம் ஏற்படும், இந்து ராஜ்யமாக இது முடியும் என்று அவர் சொல்றாரு. முதல்ல அது வேண்டாம், மத சார்பற்ற தன்மை தான் நமக்கு வேண்டும். அடுத்தது அவர் சொன்னார், இதுல சிறுபான்மை மக்களின் மொழியும் அவர்களுடைய பண்பாடும் காப்பாற்றப்படும். நீ எழுதுனா சிறுபான்மை மதத்தினர்னு எழுதுறா நியாயம்டா. சிறுபான்மை மக்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவான். பாப்பான் தான் 3% இருக்கான், அவன் தான் சிறுபான்மை. மற்றவங்க 7 இருக்கான், 12 இருக்கான், அவன் தான் 3 இருக்கிறான். இது சமஸ்கிருதத்தை பார்ப்பனியத்தை காப்பாற்ற செய்கிற முயற்சி என்று சொன்னார். அடுத்து 2வது சொன்ன விளக்கம். 3வதாக சொன்னான், வேலை வாய்ப்பு, பணி வாய்ப்பு, அரசு பதவிகளில் யாருக்கும் சிறப்பு சலுகைலாம் இருக்காது, எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும். சம வாய்ப்புனால நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு பொருள். இதையெல்லாம் எதிர்த்தார் பெரியார், எழுதினார். ஏன்னா காங்கிரஸ்காரன் அவனோடு தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரன் அறிய வேண்டாமா என்றெல்லாம் எழுதினார். இது எப்படி ஏத்துக்கிட்ட என்று எழுதினார். அப்போது அடுத்ததாக அவர் சொன்னார், பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று சொன்னார். அவர் அந்த பழக்க வழக்கன்ற சொல்லு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த சொல் ஆபத்தான சொல். எதுக்கு நீ வரையறை பண்ண, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வரையறை பண்ணு. சும்மா பழக்க வழக்கம்னு ஒரு பொறுப்பில்லாத ஒரு சொல்லை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அப்படி நினைக்கிறோம், அவன் மிக கவனமாக போடுகிறான் என்று அவர் சொன்னார். அடுத்து அவர் எரிக்க வந்ததான் அந்த பிரிவுகள். அதற்கு பின்னால் வருவதற்கு முன்னால் இந்த எரிப்பு இதோடு தான் இந்தியாவுக்கு விடுதலை வருகிறது. 2 தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்திய விடுதலைக்கு எதிராக இருந்ததாக சொல்லுவார்கள். ஒன்று பெரியாரை, இன்னொன்று அம்பேத்கரை. பெரியாரிடம் கேட்டார்கள், இந்தியாவுக்கு விடுதலை வேணுமா என்னன்றத, எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, இந்தியாவுக்கு விடுதலை வந்தால் பார்ப்பான் கையில் இருக்கும், பணியா கையில் இருக்கும், விடுதலை வந்த போதும் அதைத்தான் சொன்னார். இது மேடோவர் சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க. பாண்டெல்லாம் மேடோவர் எழுதுற மாதிரி அந்த சொல்லி அவர் பயன்படுத்தினார். ஆங்கில வெள்ளைக்காரன் பார்ப்பன கொள்ளைக்காரனுக்கு மேடோவர் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டாங்க என்று சொன்னார். அதுதான்டா இந்திய விடுதலை, எங்களுக்கெல்லாம் என்ன விடுதலை என்று குறிப்பிட்டார். அம்பேத்கரிடம் கேட்டார்கள், நீங்கள் இந்திய விடுதலைக்கு நீங்கள் பாடுபடுவதில்லை, அதை பற்றி கருத்தே பேசுவதில்லை என்றார். பேசுவனே பலமுறை சொல்லியிருக்கிறார். அவர் 2ஆம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்துவதற்கு காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். நீ எப்படி எங்களை கேட்காம, இவர் என்னமோ அரசு நடத்துவார், அதான் பெரிய கட்சி, எங்களை கேட்டிருக்கணும்ல என்று சொன்னார். கேட்காமல் தான் அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க, எதிர்ப்பு தெரிவித்தார். உடனே அம்பேத்கர் உடனே, ஆம் காந்தியாரே, நியாயமான கேள்வி எழுப்பி இருக்கிறீர்கள். ஏன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதுலன்னு கேட்கிறாரு. இந்தியாவுக்கு விடுதலையா கிடைக்கும் போது ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ இவர் சர்ச்சையில் தான் கேட்டார்கள், விடுதலை அடைந்தால் பிரிட்டனுக்கு என்ன லாபம், பிரிட்டனின் கௌரவம் மீட்டெடுக்கப்படும் என்று சொன்னார். உன் கௌரவத்தை மீட்டெடுக்க நாங்க ஏண்டா போர்ல தலையிடணும் என்பதாக ஒரு கேள்வி. அதுக்கு அம்பேத்கர் சொன்னார், நீங்கள் சரியான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். சரி அப்படின்னா, ஏன்னா 3 பேர் இந்தியாவில், பெரியார், அம்பேத்கர், ஜின்னா, 3 பேரும் மகாத்மான்னு சொல்லாதவங்க. வெறும் காந்தி, காந்தியா, திரு காந்தி, மிஸ்டர் காந்தி, அதோட முடிஞ்சது. இவன் யாரும் அந்த அளவுக்கு தான் மரியாதை அவர் கொடுத்தவர்கள். ஏன்னா அவர் ஒரு வேஷதாரி. பெரியார் சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார், காந்தி ரிஷி போன்றவராக கருதப்படுகிறார், அவர் அறிவும் அவ்வளவுதான், ரிஷிக்கு அந்த அறிவு தான், அதுக்கு மேலே இருக்கு இல்லை என்று சொல்லுவார். தென்னாட்டு பார்ப்பனரும் வடநாட்டு பணக்காரர்களும் இவருக்கு மகாத்மா பட்டம் காட்டிவிட்டார். அதை பாதுகாத்துக் கொள்வது மட்டும்தான் ஒரு நோக்கமே தவிர மக்களை பற்றி அவருக்கு நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லுவார். இப்படித்தான் ஒரு விமர்சனம். அம்பேத்கரும் அப்படித்தான். 46 ஒரு புத்தகம் எழுதினார், காந்தியும் காங்கிரசும் செய்தது என்ன, தாழ்த்தப்பட்டவருக்கு தீண்டாதவருக்கு செய்ததுன்னு ஒரு புத்தகம். அதுல ஒரு கடைசி அத்தியாயத்துக்கு முன்னாள் அத்தியாயம் தலைப்பே நம்மளாம் போர்டு பார்ப்போம், வீட்டுல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கோம். நாய்கள் ஜாக்கிரதையா இருக்க பக்கமா போற மனிதர்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்குன்னா அவனுக்கு போட்டிருப்பான். நாய்கள் இருக்கிறதே எச்சரிக்கைன்னு போடுறதுக்கு நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுவான். பிவேர் ஆஃப் டாக்ஸ். அம்பேத்கர் தலைப்பிட்டார் பிவேர் ஆஃப் காந்தி தலைப்பு, எச்சரிக்கையாக இருங்கள் காந்தியிடம் என்பதுதான் அந்த தலைப்பு. அப்படிப்பட்டவர்கள் அவங்க. அப்ப அவர் சொன்னார், சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் என்றார். அம்பேத்கர் பாராட்டுகிறார். 2ஆம் உலக போரில் எங்களை ஈடுபடுத்தி எங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிற காந்தியாரே, இந்திய விடுதலை போரில் நாங்கள் கலந்து கொண்டால் எங்களுக்கு என்ன லாபம்?
அப்படி கூட கேட்கல, லாபம்னு கூட கேட்கல. வாட் வில் பி தி சோஷியல் ஆர்டர்? விடுதலை அடைந்த பின்னால் சமூக படிநிலையில் எப்படி இருப்போம் நாங்கள், அதை சொல்லு முதல்ல, அப்புறம் நாங்கள் இந்திய விடுதலைக்கு வரோமா இல்லையா அப்புறம் பேசிப்போம், அதை சொல்லு முதல்ல என்று கேட்டாங்க. அப்ப இவர்கள் ஏன் விடுதலை மீது அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றால் எதிர்ப்பாக இருந்தார்கள் என்று கூட பெரியாரை பொறுத்தவரைக்கும் எதிர்ப்பாக இருந்தார். கொஞ்ச நாள் அவர் தான் நமக்கெல்லாம் அறிவு வரட்டும் அப்புறம் வரட்டும். பெரியார் மட்டும் இல்ல, காங்கிரஸ்காரர்களே அப்படி இருந்தார்கள். இந்தியாவுக்கு விடுதலை கேட்பதை பல பேர் எதிர்த்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் வரதராஜ நாயுடு பற்றி நாம் சொல்லுவோம். வரதராஜ நாயுடு பூரண விடுதலை என்று கேட்டபோது காங்கிரஸ் வெளியே போனது. குடியேற்ற நாடு தகுதி வாங்கிட்டு ஒழுங்கா அப்படியே அவங்க கண்காணிப்பு நாம் ஆட்சி நடத்துவோம், அதுக்கப்புறம் முழு விடுதலை அடைந்த மனிதர்களாக மாறுவோம். நீ பூரண விடுதலை அதுக்காக கட்சி விட்டு வெளியேறினார். நீ பட்ட இஷ்டத்துக்கு என்ன கோரிக்கை வைப்பீங்களா, நியாயமா யோசனைப்படி வைங்க கோரிக்கை என்று சொன்னவர் வரதராஜ நாயுடு. அப்படி இருந்தாங்க இவங்க. சரி, இந்தியா விடுதலை அடைந்த பின்னால் என்ன ஆனது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இந்தியா விடுதலை அடைந்த போது பெரியாரை பொறுத்தவரை அவர் சொன்னாரு, விடுதலைன்னு ஏன்டா டூப்பு தெரியுறீங்க, எங்க விடுதலை உங்களுக்கு? ஆங்கிலேயன் தான் கவர்னர் ஜெனரலா இருக்கான், 4 மாநிலங்களுக்கு ஆங்கிலேயர்கள் தான் கவர்னராக இருக்கிறார், முப்படைக்கும் தலைவர்களாக ஆங்கிலேயர்கள் தான் இருக்கிறார். சொல்ல போனா அதுல ஆர்மிக்கு தரைப்படைக்கு அப்போது ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். சர் ராபர்ட் கிரிகர் என்பவர் இருந்தார். ஏர் மார்ஷலாக 1954 வரைக்கும் ஆங்கிலேயன் தான் இருக்கலாம் இந்திய படைக்கு. கடற்படைக்கு 1958 வரைக்கும் ஆங்கிலேயர் இருந்தார், தளபதிகளாக இருந்தார். நமக்கு கட்டளையிட்டு படையை நடத்துகிற தகுதியுள்ளவர்களாக ஆங்கிலேயர் இருந்தார். அப்புறம் நீ விடுதலை விடுதலைன்னு சொல்லிட்டு இருக்க, குடியேற்ற நாடு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உண்மையாக சொல்லுங்கள். அதையும் அவர் ஏற்றுக்கல, அதுவும் பொய் என்று சொன்னார்கள். ஆனா அது நடந்தது என்னன்னு மட்டும்தான் அதுக்கப்புறம் நாம் சிலவற்றை சொல்ல வேண்டும். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னால் இடஒதுக்கீடு உரிமை எல்லாம் பற்றி பேசினார். நமக்கு தமிழ்நாட்டில் அது கொண்டு வரப்பட்டது 28, 29 மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. ஆனால் இடையில் நம்மளுக்கு பெரியார் எதை பொறுத்தவரை கொஞ்சம் திருப்தி அடைய மாட்டார். அடுத்தடுத்து போலாமே அப்படின்பாரு. ஒரு கேள்வி வைக்கிறோம், சாத்தியமானவை பற்றி அழைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டே போவதை தவிர இலக்கை மட்டும் சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிறது இல்லை. அவர் சொன்னார், முதல்ல இசையை பொறுத்த வரைக்கும் கூட அவர் சொல்லுவார், 30ல சொன்னாரு, பார்ப்பனலாத இசைக்கலைஞர்களை ஊக்குவிப்போம் முதல்ல. அதற்கடுத்தது அவன் அம்மாள் என்னவா இருக்கட்டும்னாரு. இது 30ல. 40ல வந்தார், தமிழ்ல மட்டும் பாடுறோம்னா ஆதரிக்க, தமிழ்ல பாடுங்க, பார்ப்பனலாத தமிழ்ல பாடுனார். தமிழ்ல பாடினான். ஐயோ, அவன் சமஸ்கிருத தெலுங்குல பேசினா மக்களுக்கு புரியாது, இவன் பஜனை பாட்டா பாடுறான், இது எழுதினா போச்சா இருக்கேன்னு பெரியார் சொன்னார். பல்லு சங்கராச்சாரி பல்லு மாதிரி பச்சையா இருக்கிற மருமகனை பார்த்து சொல்லி இருக்கிற மாமியார், என் வீட்டு கரும்பு நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிட்டுவான்னு சொன்னாரான். அவன் போய் அவளுக்கு என்னன்னா பல்லு சுத்தமாயிரும் கருப்பு தின்னான்னா அவளுக்கு ஒரு எண்ணம், இவன் எள்ளு புண்ணாக்க வாங்கி தின்ட்டு வந்தாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க பட்டெல்லாம். தமிழ்ல பாடுன்னு சொல்லி இப்படி ஆகி போச்சு, அந்த கணக்கு ஆயிடுச்சு. தமிழில் பாடு, தமிழர்களுக்கானதை பாடு, தமிழர்கள் முன்னேற்றத்திற்கு பாடு, வெறும் பாட்டெல்லாம் நீ பாடிட்டு இருக்காது என்று அப்புறம் வந்தார். அது போல ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த கட்டம். அதோட நிறைவடையவில்லை பெரியார். 30 ஆரம்பிச்சாரு. ஏண்டா எங்க ஊர் மொழி, எங்க தமிழ்நாடு, தமிழ் மாகாணம், சென்னை மாகாண பதவிகளில் சரி, கல்லூரிகளில் சரி, இங்க மத்திய அரசு அலுவலகமே இயங்கிட்டு இருக்குது, அதுல எங்களுக்கு இடம். அது போல நீங்களே இஷ்டத்துக்கு போட்டீங்களா, இதுலயும் எங்களுக்கு வேணும், வகுப்பாரி உரிமை வேண்டும். அதற்கு துணையாக சரார் கே சண்முகம் அவர்களும் ஆற்காடு ராமசாமி முதலியார் அவங்க 2 பேரும் அதற்கு துணையாக நின்றார்கள். தனியாக ஒரு சிறப்பு சட்டத்தை மத்திய அரசு போட்டது. அதற்காக ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்கு பெயர் செப்பரேட் ரிசர்வேஷன் ஆர்டர் ஃபார் மெட்ராஸ் நான் பிராமின்ஸ் என்ற ஒரு சட்டம். எல்லாத்துக்கும் இந்தியா முழுவதும் இல்லை, சென்னை மாகாண பார்ப்பனர்களான வகுப்புவாரி சிறப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை 4/7/1934 போட்டாங்க. அதுல இருந்து இங்க இருக்கிற அஞ்சல் துறை, தொடர்வண்டித்துறை இந்த ஆணையிட்ட போது ரயில்வே தனியாரிடம் இருந்தது. 44 தான் அது அரசு ஏற்றது. அப்போதும் அதுலேயும் தொடர்வண்டித்துறையிலும் நமக்கான பங்கீடு, வங்கிகளில், அஞ்சல் துறையில் எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு. 47 இந்தியாவுக்கு விடுதலை வந்தது ஆகஸ்ட் 15.
செப்டம்பர் 30ஆம் நாள் இந்த இடஒதுக்கீட்டில் ரத்து செய்து ஆணையிட்டது மத்திய அரசு. 1.5 மாசம் பொறுத்துக்கிட்டான். ஆகஸ்ட் 15 விடுதலை என்றால் செப்டம்பர் 30ஆம் நாள் உள்துறை அமைச்சகம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் தொடர்வண்டித்துறை இரண்டும் தனித்தனி ஆணைகளின் வழியாக எல்லா மத்திய அரசில் இருந்த இடஒதுக்கீடு ரத்து என்று சொன்னார். மீண்டும் விபி சிங் வந்தார். அப்பதான் வேலை வாய்ப்பில் மட்டும் வந்தது. எத்தனை ஆண்டுகள் கிடைத்து வந்தது? திருப்பி 50 ஆண்டுகள் கழித்து திருப்பி வந்தது. கல்வியில் 2006 தான் வந்தது. வழக்கில் போட்டு 2008 தான் நடைமுறைக்கு வந்தது மத்திய அரசு கல்வி நிலையங்களில். அப்போ பெரியாருக்கு முதல்ல வந்து ஆத்திரம் அதுல இருந்தா தொடருது அவருக்கு. நான் சொன்னல ஆரம்பிச்சோன்னு ஆரம்பிச்சிட்டான் பாயவன் என்று அவருக்கு கோபம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கோபம் ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்ந்து கொண்டே வருகிறது. 50 இடஒதுக்கீடு ரத்து. நம்ம தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது. அப்போ வெறும் 330 இடம் இருக்கிறது, 329 இடம். அதுல வெளி மாநிலங்களுக்குன்னு ஒரு 15 இடத்தை ஒதுக்குறாங்க. 15 விழுக்காடு இடங்களை ஒதுக்கிட்டு மீதி எல்லாம் அது எவ்வளவு சிறப்பான ஆணை என்பது பகுதிகளாக 4 பகுதியா சென்னை மாகாணத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் 75 இடம் இல்லை. ஏன்னா ஒரே ஊருக்கார சென்னைக்காரனே வந்துடக்கூடாது எல்லாம் என்பதாக நினைத்துக் கொண்டு அப்படி பிரித்து தருகிறார்கள். அதிலும் குறைந்தது 20 விழுக்காடு பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் அந்த ஆணை இருக்கிறது. நம்ம ஆணை அதுதான். தமிழ்நாட்டில் பிரச்சனைக்கு வழக்கு போடப்பட்ட ஆணை சொன்னது என்பது இந்தந்த பகுதி 100 இடங்கள் பிரிச்சு தரணும், பகுதியை 4ஆ பிரிச்சு 4 பகுதிக்கு சம இடங்கள் கொடுக்க வேண்டும், 20 ஒவ்வொரு இடத்துலையும் 20 விழுக்காடாவது பெண்கள் இருக்க வேண்டும். இதுதான் ஆணையாக போட்டார்கள். அதை எடுத்து வழக்கு நடத்தினார்கள். வழக்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், செல்லாதுன்னு சொல்லிட்டோம். இங்கு உயர்நீதிமன்றம் செல்லாது என்று சொல்லிவிட்டது. உச்ச நீதிமன்றம் சொன்னது இந்த வழக்கு எங்களுக்கு நேராக வந்திருந்தா நாங்கள் ஏற்றிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பொண்ணு விண்ணப்பமே போடல. ஜென்மோந்தரராஜன் என்ற வழக்கு போட்ட பெண் விண்ணப்பமே போடாம வழக்கு போட்டு, அப்போது விண்ணப்ப வயது 25 இருந்தது. அந்த வழக்கு போட்ட பெண்ணுக்கு வயது 34. விண்ணப்ப வயதை கடந்தவர் விண்ணப்பம் போடாத பெண் போட்ட வழக்கில் தான் செல்லாது என்று சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, இது எங்களுக்கு வந்து ஒரிஜினல் சூட்டாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், தள்ளுபடி பண்ணியிருக்கோம், இது எங்களுக்கு மேல்முறையீடு, எனவே எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. அதை விட அரசு வழக்கறிஞர் அந்த பெண்ணுக்காக ஒரு இடம் ஒதுக்கி வைப்பதாக வேறு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வழக்கை விசாரிக்கிறோம் சொன்னா. கடைசியா பெரியார் சொல்லி சொன்னால் அசலே நியாயம் அப்பில்லதே காயம்னாரு. வேற வழி இல்லப்பா, இதுதான் சொன்னார். அசலே நியாயம் அப்பில்லதே காயம் என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, அதுக்கு முந்தி பல தீர்மானங்கள் போட்டிருக்கிறார். நமக்கு உச்சபட்ச நீதிமன்றம் என்பது அந்தந்த மாநிலங்களிலே இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய பண்பாடு அறியாத ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது. டெல்லியோ இன்னொரு நாடு, அந்த நாட்டில் ஏன் இருக்க வேண்டும், நமது நாட்டில் இருப்பதுதான் உச்ச நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப சொன்னார், உச்ச நீதிமன்றம்னா அவன் தான் பெரிய உலகத்திலேயே பெரிய அதிகாரியா அறிவாளியானா இல்ல, அதுக்கு மேல ஒரு நீதிமன்றம் இல்லை. எனவே அதை ஏற்றுத்தான் தீர வேண்டும். அப்புறம் தான் போராட்டம் தொடங்கினார். போராட்டத்திலையும் சும்மா ஒரு போராட்டம் தொடங்கல, 2 போராட்டத்தை ஒரே நேரத்தில் நடத்தினார். ஒன்று வகுப்புரிமைக்கான போராட்டங்கள், இன்னொன்னு வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போராட்டம். 2 ஒரே காலகட்டத்தில் 2 நடந்தது. வடவர் கடைகளுக்கு முன்னால் மறியல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. 2 துணிக்கடையான கிஷன்ராம் செல்லாராம் அடையாளத்துக்கு ஒரு கடை, உணவு கடையான ஆரியபவன், 2க்கு முன்னால போராட்டம் அது நடந்து கொண்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வகுப்புரிமைக்காக ஈரோட்டில் மாநாடு போட்டார். முதல் நாள் வடவர் சுரண்டல் தடுப்பு மாநாடு, 2வது நாள் வகுப்புரிமை மாநாடு. இந்த 2ம் இதுல யாரு போய் நேரிட்டு சொல்லியிருப்பான்னா, நேரு புரிந்தெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார். இங்க இருந்த வடநாட்டு பணக்காரர் சொல்லியிருப்பாங்க, ஏன் தொல்லையா போச்சுனால இந்த நாட்டுக்கு இருக்கிற தடுத்து போய் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்னு போயிருப்பான். அதற்கு பின்னால் வந்திருக்கலாம், என்னுடைய யூகம் அது நான் சொல்றேன். அதற்கு பின்னால் வந்தது. அதற்கு பின்னாலும் பல எதிர்ப்புகளை இந்தியா என்ற ஆன காரணத்தால் அவர் சொன்னது மாதிரி அவர் நீண்ட காலமாக கேட்டு எழுப்பிக் கொண்டே வந்தார். நீ எதுக்கு எங்க ராஜாவாகவும் கடைசியாக கேட்டார். கடைசி நாள் இறப்பதற்கு 4 நாளைக்கு முன்னாலேயும் பேசினார். நீ எதுக்கு எங்க ராஜாவா இருக்கிற, எங்களுக்கே தெரியும், போ நீ இப்படியே என்றுதான் சொன்னார். அப்போது அது குறித்து பல நேரங்களில் வடவர் ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பாக பார்ப்பன எதிர்ப்பு 2யும் சேர்த்து அப்ப சில பரிந்துரைகளை பெரியார் சொன்னார். இனிமேல் பணம் போடுறதுன்னா 2 அப்போதும் சொன்னார்,
இந்த சட்டேரி போராட்டம் பின்னால் வரும். அப்போதும் அதை கொண்டு வந்தார். வங்கிகள்லாம் இந்தியன் பேங்க்ல போட்டு இந்தியன் ஓவர்சீஸ்ல பேங்க் போடுது, கூட்டுறவு வங்கிகளில் கொடுங்க. அப்போது ஈட்டுறுதி இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருந்தன. அதுவும் தமிழர், அப்பெல்லாம் தேசியமயமாக்காத காலம், தமிழர் நடத்துகிற இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் பணம் போடுங்க. இதை விரிவாக்கித்தான் நான் பணத்தோட்டம் எழுதினேன். பணத்தோட்டம் அண்ணாவது ஒரு புத்தகம், இன்றைய சூழலுக்கும் பொருத்தமான ஒரு நூல், நம்ம எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு நூல். அண்ணாவது சொன்னதை போல அப்படி அந்த காலகட்டத்தில் வங்கிகளுடைய இருப்பு தொகை என்ன, எந்தெந்த பகுதி எவ்வளவு பணம் போட்டிருக்கான், அது தென்னாட்டவர்கள் எவ்வளவு வடநாட்டு வங்கியில் பணம் போட்டிருக்கிறார், அவன் எத்தனை பேர் நிறுவனம் நடத்துறான், எவ்வளவு பணக்காரனா இருக்கான், எல்லாத்தையும் அவர் எழுதியிருப்பார். ஏன் நம் நாட்டில் அதை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டிருப்பார். தமிழ்நாடு அரசு அரசு வங்கி ஒன்று தொடங்குறேன்னு சொல்றாங்க, பார்ப்போம். அது அப்படி ஒரு சூழல் வருகிறது. அதற்கப்புறம் ஒவ்வொன்றாக அவர்கள் செய்கிற போதெல்லாம் இந்திய எதிர்ப்பு, இந்திய திணிப்பு நடக்குது வேகமாக. 48லயே கொண்டு வந்தாங்க. அந்த இந்திய போராட்டம் பேசப்படுவதில்லை. 48ல வந்தது, அது ஒரு 2 மாதத்துல முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏராளமான அடி சிறை எல்லாம் நடந்தது. அப்போ அது அடுத்த கட்டம். அப்புறம் 51, 52, 53 தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி எந்தெந்த அலுவலகம் இந்திய எழுத்தெல்லாம் அடிக்கிறது என்று சொன்னாங்க. இந்திய எழுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற போதுதான் எத்தனை நாள் அதை சொல்லிட்டே இருந்த கோபம் 54 சொன்னார், நீ திருப்பி இந்தி பண்ணீங்கன்னா அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்று அப்போது சொன்னார். 54 ஒரு முறை சொன்னார், அரசியல் சட்டத்தை எரிக்க நேரிடும். அது இந்த அலுவல் மொழி சட்டத்தின் பிரிவுகளை மட்டும் அப்ப சொன்னார். அதை தொடர்ந்துதான் ஒவ்வொன்றா நம்முடைய உரிமையை பறித்தவனும் இருக்கிறார். குலக்கல்வி திட்டம் அப்பதான் வருது. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் அப்போதுதான் வருகிறது. அதை எதிர்த்து திருப்பி போராட்டம், அதை நியாயப்படுத்தி வடவர்கள் பேச இங்க இருக்கிற எரிச்சல். இப்படி நிறைய நமக்கான ஆந்திரா பிரிவினை. ஆந்திரா பிரிவினைக்கு அப்புறம் தமிழ்நாடு உட்பட 3 மாநிலங்களையும் ஒரே நாடாக, ஒரே மாநில மாகாணமாக மாற்றுவது, தட்சிண பிரதேசம் என்ற பெயரால் மாற்றுவது என்ற முயற்சி, அதற்கு எதிரான போராட்டம். இது ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சட்ட எரிப்பு நடத்துற போது நிறைய இருக்கு, அதை சொல்லிட்டு வர முடியாது. கடைசியாக வந்தது இமானுவேல் சேகரின் கொலை. அதான் பெரியாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய, நாடா சுடுகாடா என்று பேச தொடங்குகிறது. பட்ட இப்படியெல்லாம் வெட்டி கொண்டு திரிவதும், மனிதனாக கூட வாழ முடியாம இந்த நாட்டுல, வசதியாக வாழ வேண்டாம், பதவியோடு வாழ வேண்டாம், உயிரோடு கூட வாழ முடியாது என்ற சூழல் இருக்கிற இந்த நாடு என்னடா சுதந்திர நாடு என்ற போதுதான் கேட்க தொடங்குகிறது. அதுல 3ஆம் தேதி தான் மாநாடு. சுருக்கமாக இதுக்கு போயிடலாம், வேகமா போகிறேன். 3ஆம் தேதி நவம்பர் 1957 தான் அந்த மாநாடு. அந்த மாநாட்டில் அதுக்கு முதல் நாள் தான் நான் வீதியில் இறங்கி போராடுவேன். இமானுவேல் சேகர் மட்டுமில்ல, தொடர்ச்சி இப்படி நடக்கிற முதுகுளத்தூர் கலவரத்தை பேசி எல்லாம் பேசி நான் வீதியில் இறங்கி போராடுவேன். இனி நான் பேச இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் தான் தொடர்களே சிறப்பு மாநாடு ஒன்று நடக்கிறது. சென்னையில், தஞ்சையில் நடக்கிறது. பெரியாருக்கு ஒரு சிறப்பு மாநாடு என்பது 2 தடவை நடக்குது திராவிடர் கழக வரலாற்றில். ஒன்று தஞ்சையில் நடந்து, இன்னொன்று 48ல் ஈரோட்டில் நடந்தது. 2 மாநாடு தான். அந்த மாநாட்டில் பெரியார் பொண்ணுல இடைக்கிடை வெள்ளி வழங்குகிறார். அந்த மாநாட்டில் தான் மத்திய குழு கூடி தீர்மானிக்கிறார்கள், அரசியல் சட்டத்தின் பிரிவுகளை எரிப்பு, சாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்டத்தின் பிரிவுகளை எரிப்பது என்ற ஒரு தீர்மானம் மத்திய குழுதான் எடுக்கப்படுகிறது. அந்த மத்திய குழு, அதற்கு பின்னால நம்ம இருந்தது எல்லை போராட்டம், அது பல சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த எல்லை போராட்டத்தின் போது பெரியார் சொன்னார், நாம் இது செய்யறதுல இவன் மேல கோபத்தை விட இதை செய்து கொண்டிருக்கிற வடவர்கள். ஏன்னா அப்போது நடந்த நிகழ்ச்சி ஒன்று, இந்த தேவிகுளம் பீர்மேடு இந்த 2 பகுதிகளும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவை, தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இவர்கள் 11ஆம் மாதம் 3ஆம் மாதம் அடுத்த ஆண்டு 3ஆம் மாதம் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகிறார்கள். தேவிகுளம் பீர்மேடு கேரளாவுக்கு சேர்ந்தது, அங்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இங்கிருந்து எதிர்ப்பு குரல் போகிறது. காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார், எதிர்ப்பு திருக்குறள் போகிறது. பேசுவதற்காக அழைக்கிறார்கள், நான் வர முடியாதுங்கிறாரு, நான் பேச தயாராக இல்லை என்கிறார் காமராஜர். அதற்கு பின்னால் சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் போகிறார்கள். அங்க இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி உங்களை நீ பண்ணி தயவு செஞ்சு
பேசாம அது ரெண்டும் விட்டுக்கப்பா, இதை ஒன்றை மாத்து, எங்களுக்கு அவமானமா போயிடும். பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றி விட்டோம். சி. சுப்பிரமணியன் சொல்றார், நாங்கள் தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, தீர்மானம் நிறைவேற்று கண்டிப்பாக சொல்லுகிறார்கள். சொன்னவங்க 2 பேரும் நேரா சென்னைக்கு வரல, நேரா பம்பாய்க்கு போனாங்க. காங்கிரஸ் கட்சி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த கேபரிடம் போய் 2 பேரும் காங்கிரஸை விட்டு விலகிக்கிறோம் கடிதம் கொடுக்குறாங்க 2 பேரும். நான் திரும்பி போய் தீர்மானம் போட மாட்டேன், தேவேந்திரன் பிற்பாடு எங்களுக்கு தான் தீர்மானம் போட முடியாது என்று கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் அதுக்கு திருப்பியும் ஒரு முறை மீண்டும் எல்லாம் காங்கிரஸ் பேசிதான் மீண்டும் ஒரு முறை தீர்மானம் நிறைவேற்றப்படும். இது பேசப்படாத திராவிட கட்சி பெரியார் தேவைப்படமாக மேடாதான் சொல்லிட்டு தெரியலாம். அப்படி நடக்கவில்லை. 2வது முறை தீர்மானம் நிறைவேற்றுகிற போதுதான் விரக்தியாக இருந்த காமராஜர் சொன்னார், அட உடாப்பா, அது குளம் மேடு எல்லாம் சொல்லிட்டு உடுப்பா, எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கு, பேசாம போ என்று அப்போதுதான் இடையில் பேசிய பேச்சுதான். உரையாக கூட சொல்லு, சும்மா இடையில சொன்னதை அதை ஊதி பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ முதல்லயே மறுத்ததை போல சொல்லுகிறார்கள். அதை பெரியார் சொன்னதாக வேற சொல்லுகிறார், காமராஜர் சொல்லுவார். இப்படி அதில் பெரியாருக்கு இன்னொரு கோபம் அதிகமாகும். முதல்ல அதுல கூட அவருக்கு நம்ம தமிழ் தேசிய தலைவர் ஒருத்தர் இருக்கார், மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஆளுநர். பெரியார் இந்தியை அழித்ததாக சொன்னேன். இவர் பின்னாலேயே மண்ணெண்ணெய் கொண்டு போய் கார்லாம் அழிச்சாரு, இந்தி நல்லா தெரியும் எடுத்து. தமிழ் தேசிய தலைவராக நம்மவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரியார் வடவர் கடைக்கு முன்னால் மறியல் என்றார், திராவிடர்கள் கடைக்கு முன்னால் நான் மறியல் நடத்துவேன். வடவர் கடைக்கு முன்னால் நீங்க நடத்தினீங்கன்னா நான் திராவிடர்கள் கடைக்கு முன்னால் கட்சியை இயக்கத்தை சொல்கிறார், அவன் கடைக்கு முன்னால் நான் மறியல் நடத்துவேன். இது தமிழ் தேசியவாதி இல்ல, வடவரை பாதுகாத்தான் ஆகணும் என்பதை போல இந்த தமிழ் தேசியவாதிகள், இந்த குழப்பவாதிகள்லாம் சேர்ந்து இந்த தட்சிண பிரதேசத்துக்கு ஆதரவாக இருந்தவர், குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து தீர்மானம் போட்ட ஒரே தலைவர் மாப்போசி தான், அவன் கட்சி தான். மத்தியக்குழு தீர்மானம் நிறைவேற்றி குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறோம் என்று தீர்மானம் போட்டார். அந்த கோபம் எல்லாத்துக்கும் திருப்பி இந்தியத்தை போய் அளிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருந்த நேரம் இந்த காங்கிரஸ்காரன், காங்கிரஸ் வாழு இதெல்லாமே சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை அழிக்க பார்க்கிறது என்ற கோபம் தான் அவருக்கு இருக்கிறது. எதற்கும் அடுத்து தமிழ்நாடு உரிமைகள் ஒரு பக்கம், சொன்னதை போல தமிழர்கள் ஒன்றாவதற்கு தடையாக இருக்கிற ஜாதி ஒழிப்புக்கு தடையாக எதிர்ப்பாக இருக்கிறார்கள், ஜாதி வன்மத்தை தூண்டி விடுகிறார்கள். அந்த தீர்மான வாசகங்கள்லாம் எங்கிட்ட இல்லை. சட்டத்தை எரித்த போது பெரியார் போட்ட தீர்மான வரிகள்லாம் அது நேரம் ஆகிவிடலாம். எனவே அப்படி இருந்த சூழல். அப்போ நான் சொன்னேன், அதோட நான் நிறுத்திக்குவோம், ரொம்ப நேரம் அது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பல பேர் அதற்கெல்லாம் அப்போது அவர் கேட்கிறார், 2 காரணத்துல நான் டைம் தரார். 3ஆம் தேதி சட்டம் தீர்மானம், 15 நாட்களுக்குள் இது குறித்த ஏதாவது உறுதிமொழியோ முயற்சியோ எங்களுக்கு தெரிவித்து வெளிப்படையாக தெரியும் தக்க ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அறிவிப்பதாக வரணும். ஒன்று சட்டத்தை திருத்தல். இன்னொரு அவகாசம். 55ல இவர் ராமர் படத்தை எரித்த போது ஒன்று நடந்தது, அது சொல்றாரு. 50 நடந்தது, 50 நாங்க ராமர் படத்தை 2 முறை எரித்தார் பெரியார். 2 நாத்திக போராட்டம் தான் பெரியார் நடத்தியது. ஒன்று 53ல் விநாயகர் சிலை உடைப்பு போராட்டம். விநாயகர் சிலை உடைப்பு போராட்டம்னா தெளிவாக அறிவுரைலாம் சொன்னாரு, கோயில் பக்கம் கோயில் சிலைக்கெல்லாம் போயிடாத, அந்த கல்லுக்கட்டு இருக்கும், அப்படிதான் கல்லுக்கட்டுக்கு அருகில் கூட யாரும் போகக்கூடாது. நீங்கள் போய் உங்கள் சொந்த செலவில் மண்ணுடையாரிடம் போய் அவரிடம் கேட்டு வாங்கிய உங்கள் சிலையை தான் உடைக்கணும். கிடைக்கவில்லை என்றால் பாண்டிச்சேரிக்கு போகணும். விற்கிறார்கள், அது அருகில் எழுதுற பாண்டிச்சேரிக்கு போனா அங்க வித்துட்டு இருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்த விட என்றுதான் அவர் சொன்னார். மாலை 6 மணிக்கு தான் உடைக்கணும், பொதுக்கூட்டம் தொடங்குற போது அந்த நேரத்தில் உடையுங்கள் இப்படிலாம் சொல்லித்தான் அதை உடைச்சார். அது எப்பன்னா புத்தர் பிறந்த நாளில் தான் உடைத்தார். புத்தரை, புத்த மதத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் உருவாக்கிய சைவருக்கும் வைணவருக்கும் 2 பேருக்குமான கடவுளாக விநாயகரை வைத்தார். இதை சொன்னா 2 பேரும் ஒத்துக்குவோம். அப்ப அதை உடைத்தார். அடுத்தது ராமர் படை தெரிந்து 2500வது பிறந்த நாள், புத்தரின் 2500வது பிறந்த நாளில் தான் ராமர் படை எரிப்பை அறிவித்தார், பெரியார் அறிவித்தார். ஒருத்தர் பிஜேபி தலைவர், ஒருத்தர் பொதுச் செயலர். ராமர் ஒண்ணு விநாயகர் ஒண்ணு, இதை வச்சுதான் கட்சியை ஓட்டிட்டு இருக்கிறான். இதைத்தான் அவர் செய்தார் அந்த போராட்டங்கள். அப்ப சொன்னார், ராமர் படை எரித்த போது என்ன வழக்கு நம்ம ஆட்கள் மேல போட்டாங்கன்னா, முனிசிபல் விதிகள் இருக்கு, தெருவில் குப்பை போடக்கூடாதுன்னு, அந்த விதியின் கீழே மேல வழக்க
அதை போடுறதுக்கு வழக்கு பிரிவுகள் இல்லை. சொல்றாரு, ராமர் படம் அடிச்ச பிறகு முனிசிபாலிட்டி வழக்கு போட்ட சட்டத்தை எரிச்சா அது சட்டத்துல எங்கேயுமே அது காணும். சட்டத்தை எரிச்சா என்னங்கிற தண்டனை இருக்கும் சட்டத்துல. 15 நாளைக்குள்ள நீ சட்டமும் போட்டுக்க, டைம் தரணும் திருத்துவதற்கு ஒரு நேரம். இது எரித்தால் என்ன தண்டனை புதுசா ஒரு சட்டம் எழுதிக்கப்பா, அவனுக்கு ஒண்ணும் இல்லை என்று சொன்னார். அப்புறம் அவசரமாக 8 நாள்ல சட்டம் எழுதிட்டாங்க. 11ஆம் நாள் சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம் என்ற ஒரு சட்டம். அதற்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்திய அரசு கொண்டு வந்தது. முதல்ல சென்னை மாகாணம் தான் முதல்ல கொண்டு வந்தது. அதுல எல்லாம் போட்டான், அரசியல் சட்டத்தை, தேசிய கொடியை, காந்தி படம். நம்ம சட்டத்துல காந்திக்கு இடம் கொடுத்துருக்கோம், மத்திய அரசு சட்டத்துல காந்திக்கு இடம் இல்லை. அது தேசிய கொடியும் இது மட்டும் தான் வச்சிருக்காங்க. காந்திக்கு அவ்வளவுதான் மரியாதை வடக்க. நம்மளாவது காந்திக்கு சேர்த்து ஒரு தீர்மானம் போட்டார். அந்த சட்டத்துல விட கோர்ட் சில வைக்கிறவங்க கைது பண்ணலாம். எந்த விதத்திலும் அவமானப்படுத்த முயற்சிகள் என்றுதான் அதை போடுறாங்க அந்த சட்டத்துல. அது இருக்கட்டும். அப்படி சட்டம் இயற்றப்பட்ட பின்னால் தான் இந்த சட்டமன்றத்தில் அது குறித்து கடுமையான விவாதங்கள். நம்ம மதுரை மண்ணுக்கு ஒரு பெரிய புரட்சியாளர் வந்தார், வைத்தியநாத ஐயர்னு ஒருத்தர். அவர்தான் கோயில் நுழைவு நடக்கணும் சொல்லிட்டு இருக்கான். நான் அருணன் தோழட்டு கிடையாது, நான் தோழர் இதுதானா அவர் கடம்பவனம்னு எழுதினார். எங்க ஊர்ல முத கோயில் நடந்தது. எங்க நாடார்கள் எந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க கோயில் நுழைவு போராட்டம் எல்லாம். அரசியல் உலகில் நடந்தது கூட 25-26 சிவராஜன் நடத்திட்டு 26 நடந்துச்சு. பியா விஸ்வநாதன் போய் மயிலாடுதுறையில் நடத்தினார், திருச்சியில் ஜெயன் ராமன் நடத்தினாரு, திருவண்ணாமலையில் ஜெயஸ் கண்ணப்பர் நடத்தினாரு. இதெல்லாம் எத்தனை போராட்டம். ஜெயன் ராமநாதன் மேல மட்டும் கோயில் நுழைவு போராட்டங்கள் 300 வழக்குகள் போட்டார். அப்ப எத்தனை கோயில் நுழைஞ்சிருப்பாருன்னு பாருங்க. இவர் தான் பண்ணார். இவர் மகன் வைசங்கரன் இருந்தார், அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்தார். அவர் அதை பேசுறாரு, இந்த 3 வருஷத்தோடு நிறுத்தக்கூடாது, 30 வருடம் என்றதை உயர்த்த வேண்டும். அவர் ஆலோசனை, இந்த புரட்சியாளருடைய மகன் அங்க ஒரு ஆலோசனை சொன்னார் அவரு. அப்புறம் நம்ம கல்யாண சுந்தரனார், கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் உச்ச பள்ளிய எஸ்ஏடாங்க பார்லிமெண்ட்ல சொல்றாரு, ஏன் சட்டத்தை எரிச்சா என்னப்பா, கோபத்தை காட்டுறது ஏதோ ஒரு வழி, அவ்வளவுதானே, அதை புரிஞ்சிக்க முதல்ல என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். ஆனா சட்டமன்றத்தில் கல்யாண சுந்தரம் சட்டத்தையும் கடுமையான சட்டம் இயற்றி அவர்தான் கண்டறிக்க வேண்டும் என்று பேசினாரு. தாங்கே பேசினது கூட தங்களுடைய ஜனசக்தியில் போடலாம். அவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு பெரியார் கோபம் வருதுன்னு பாத்துக்கலாம். அப்படி ஒரு சூழல் போது சட்டம் இயற்றப்பட்டது. 3 ஆண்டுகள் தண்டனை. பெரியார் அப்ப சொன்ன தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், சட்டத்தை எரித்தினால் 3 ஆண்டு தண்டனை. எனவே இதுல யோசனை பண்ணிட்டு திரும்பி பேர் கொடுங்க, இல்வாங்க மாட்டீர்கள் நம்புகிறே கொண்டு வர சொல்லிட்டாராம். அப்பதான் இப்ப முத்துச்செடி சொல்றாரு நினைவுகள். அதுக்கு முந்தி நான் அறிவிப்போடுறது கலந்து கொண்டான்னு நினைச்சேன். பெரியார் இப்படி சொல்லிட்டாரு, பயப்படுறவங்க விட்டுருங்க, மத்தவங்கலாம் 3 நாட்கள் மத்தவங்களாம் கலந்துக்கலாம் அப்படின்னு எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பேர் கொடுத்தேன், அசிங்கமா போயிடும் என்று அவர். ஆனா பெரியார் எப்போதும் அறிவிப்பார், இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாததால் நீங்கள் 2ஆம் தர கட்சிக்காரர் ஆகிவிட மாட்டீர்கள். எல்லாருக்கும் ஒரு சூழல் இருக்கும். உங்களை, உங்கள் குடும்பத்தை அவர்களாக பார்த்துக் கொள்வார்கள் என்ற சூழல் இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள். இப்படிதான் ஒவ்வொரு அறிக்கையா. வசதியான வாழ்க்கைக்கு பழகி போனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாது. சிறைவாசம் 2 நாள் இருக்க வேண்டும், கஷ்டமா போயிடும். நீ வெளியே கலந்து கொள்ள வேண்டாம். இதெல்லாம் அறிக்கை விட்டார். எந்த சூழல் என்றால் 49 பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தது. இளைஞரெல்லாம் அங்கு போய்விட்டார்கள் என்று சொன்ன காலகட்டம் அது. எல்லோரும் இல்லை. நான் ஒரு உரையில் சொன்னபோது சொன்னேன், அன்பழகன் அவர்கள் உரையாற்ற ஒரு உரையில் சொல்லியிருக்கிறார், பெரியார் என்ற தேரை பார்க்கிறேன், தேர் தான் இருக்கிறது, 4 சக்கரத்தை காணும். பெரியார் என்ற கார் இருக்கிறது, வேனட்டை திறந்தா இன்ஜினை காணும். அப்படிதான் பெரியாரு. ஆனாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பெரியார் சக்கரம் இல்லாமல் தேரோட்டி விடுவார், இன்ஜின் இல்லாமல் காரோட்டி விடுவார். அந்த மாதிரி ஆளுக்கான சொன்னார். அதே மாதிரி தான் அதற்கப்புறம் 8 ஆண்டு கழிச்சு தான் போராட்டம். பேர் கொடுத்தோம் 10,000க்கு மேல் பேர் கொடுத்தோம். நிறைய பல இடங்களில் இல்ல, காவல்துறை இல்லை போய் கைது பண்றது. வாயநாத்து 100 நாங்கள் அந்த சட்டை போய் எல்லாத்தையும் பழைய போராளிகள்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவர் சொன்னாரு, ரொம்ப நாள் நாங்க எரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், போலீஸ் வரலைங்க. அப்புறம் சைக்கிள் ஒருத்தர் வந்தாரு. வந்த உடனே ஏப்பா எரிச்சிங்களா இல்லையா, யாராவது இல்லைங்க எரிக்கல, நீங்க வரணும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு எரிச்சாங்களா. அப்ப அரெஸ்ட் பண்ண முடியும், இல்லைன்னா எரிக்கிறது. அப்புறம் திருப்பியும் அந்த ஊர்ல 2 இடத்துல எரிச்சாங்களாம். அந்த
இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று சிரிச்சாரு. அது மொத்தம் 150 வீடு, அங்கே ஒரு 35 பேர் கைதாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது. 2 ஊர் அதே நிறுத்தினா, சரி நீ கரெக்டா 4 மணிக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போறாரு. ஒரே போலீஸ்காரங்க கைது அப்படின்னு சொல்லிட்டு லால்குடி முத்துசெல்லியும் சொன்னார். லால்குடியில் எரிச்சுட்டு அவன் சொல்லிட்டான் 4 மணிக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. அவர் போயிட்டாராம். இப்படிதான் கட்டறிப்பு போராட்டம். எப்படி அப்போ பெரியார் ஆணை கேட்டோன்னு பெரியாரை கைது செய்கிறார்கள். முதல் நாள் குத்துவெட்டு கொலை வழக்குன்னு அவர் மீது கரூர்ல பேசினார், பசுபாளையத்தில் பேசினார், திருச்சியில பேசினார். பார்ப்பனர்களை வெட்டுங்கள் என்று சொன்னார் அப்படின்ட்டு வழக்கு போடுறாங்க. அதுக்கு வழக்காக அவர் முதலே வழக்கு போட்டு பணியில் இருக்கிறார். ஆனாலும் 25ஆம் தேதி கைது பண்றான். 26 சட்ட எரிப்பு நாள். அப்ப அதுக்கு முன்னால 25ஆம் தேதி கைது பண்ணிடுறான். பெரியார் அதுக்கு முந்தைய அறிக்கை எழுதிட்டார். இது மாதிரி பண்ணுவோம்னு தெரிஞ்சு அவருக்கு தெரியுமில்ல போலீஸ் என்ன பண்ணுவாங்க எழுதிட்டு ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில தான் சொன்னார், ஜாதி ஒழிப்பும் தனித்தமிழ்நாடும் என் உயிரினும் மேலான விரிவாக ஒரு நல்ல அறிக்கை. அது இந்த அறிக்கையில சொன்னார், சிறை செல்லும் எவ்வித கலவரமோ பலாத்காரமோ பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ துன்பம் வேதனை உண்டாக்கக்கூடியதான எப்படிப்பட்ட பலாத்கார செய்கையும் நஷ்டம் உண்டாக்கக்கூடியதான செய்கையும், அதாவது ஆயுத பிரயோகமோ அடிதடியோ நெருப்புப்படுத்தலோ முதலிய சிறு காரியமும் கூட நடத்தாமலும் நடைபெறாமல் இருக்கும்படி ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். நான் ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்றும், அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதை எல்லாம் சொல்றாரு. நான் ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்றும் அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட வேண்டும் என்றும் சொன்னதும் சொல்லி வருவதும் உண்மை. ஆனால் அவை இப்பொழுது அல்ல, அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. வரக்கூடாதே என்றே ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு காலம் எப்போது வரும் என்றால், அரசியல் சட்டத்தை கொடுத்துவது முதலில் இன்னும் 4-5 கட்டங்கள் நடத்தி அவைகளால் ஒன்றும் பயனில்லை, வெற்றிக்கு அவை பயன்படவில்லை என்று கண்டு பலாத்காரம் தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் நாம் அவற்றில் இறங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை சொல்லிட்டு தான் இந்த இதை சொல்ற. இந்த அறிக்கையை நான் உயிரினும் மேலான கொள்கை என் பிறவி காரணமாக என் இன இழிவுக்கு காரணமாக இருக்கும் ஜாதியை ஒழிப்பதும், என் இன மக்களாகிய தமிழர்களுடையவும் என்னுடையவும் தாய்நாடான தமிழ்நாட்டை பனியா பார்ப்பனர்களின் அடிமை தலையிலிருந்து சுரண்டலிருந்தும் மீட்டு சுதந்திரமாக வாழ வைக்க வழி செய்வதுமான தனித்தமிழ்நாடு பெறுவதும் என் உயிரினும் இனிய கொள்கைகளாகும். இந்த லட்சியங்களை அடைய தகுந்த விலையாக என் உடல் பொருள் ஆவி ஆகிய எதையும் கொடுப்பதற்கு உடன்பட்டே நான் இப்போது சிறை செல்கிறேன், சென்று வருகின்றேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்து அப்போ அந்த நேரத்தில் இவரை கைது செய்கிறார்கள். கைது செஞ்சு 25 கைது பண்ணி வச்சுட்டு 26ஆம் தேதி போராட்டம். 15 நாள் ரிமாண்ட் இருக்கிறாரு. அடுத்தது இல்ல நீதிபதி சொல்லுகிறார் 3 நாள் போதுமே, எதுக்கு போராட்டம் நடத்தக்கூடாது, அவ்வளவுதானே, 3 நாள் போதுமே, அவர் 26 முடிஞ்சா பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அவர் எழுதுகிறார், விநாயகர் சிலை உடைப்பு போராட்டத்தின் போது இது 27 இன்று மட்டும்தான், ஒரு நாள் மட்டும்தான். ராமர் படி எரிப்பும் இன்று ஒரு நாள் மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் கண்ணு எரிச்சிட்டு கூடாது, இன்று ஒரு நாள் மட்டும்தான். சட்ட எரிப்பும் அது மாதிரி தான் சொல்றாரு, இன்று ஒரு 26ஆம் தேதி மட்டும்தான் எரிக்க வேண்டும், முதலே அறிக்கை விட்டுருக்காரு. அதனால இவன் நினைச்சுக்கிறான் இது விட்டா முடிஞ்சு போச்சு இல்ல. நீதிபதி சொல்றாரு, இவர் இல்ல 15 நாளுங்கிறார். நீதிபதி பெரியார் சொன்னபடிதான் நடந்து கொள்வார். எனவே நீங்கள் எவ்வித இந்த முயற்சி ஈடுபடக்கூடாது, உங்களுக்கு இதே இல்லை ரிமாண்ட் பண்ண நீங்க போகலான்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவுதான், நீங்க போயிடலாம், வழக்குக்கு 2ஆம் தேதி வந்துருங்கன்னு அனுப்பி விடுறாங்க. அந்த வழக்கில் பின்னால் அவர் கொடுத்த அறிக்கையில தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. குத்துவெட்டு கொலை வழக்கெல்லாம் அவர் எப்பவும் எதிர் வழக்காட மாட்டார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். நான் சொல்வதும் உண்மைதான், நான் சொல்லிதான் இருக்கிறேன், ஆனால் இப்போது அல்ல என்று மிகவும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது இதே மாதிரி 4-5 கட்டங்களை தாண்டிய பின்னால் நான் தேதி அறிவித்தால் மட்டும் அதை பற்றிய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோமே தவிர இப்போது அல்லன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தண்டனை கொடுத்தாங்க 18 மாசம், 6 மாதம் 3 முறை ஓய காலத்தில் நியமிக்க சொன்னார். போயிட்டு அவர் அவர் இந்த போராட்டத்திற்கு அப்புறம் இருக்க விடல. இந்த எரித்த பின்னால்
பல இடங்களில் உடனடியாக வழக்கு நடக்கிறது. எல்லாம் 2 மாசம் 3 மாசம் தண்டனை. இவங்கெல்லாம் நேரு இங்க வர்றாரு. 12ஆம் தேதி பெரியாருக்கு தீர்ப்பு அன்றைக்கே வருவதால் அந்த 14ஆம் தேதிக்கு வழக்கு தள்ளி வைக்கிறார். முதலே தள்ளி வச்சுக்கிறார் 14. அப்போது நேரு வந்த பின்னால் தான் அவர் பேசுறாரு கூட்டத்தில். இந்த மாதிரி சட்டத்தை எரிக்கிறவன் ஒன்னா பைத்தியராக இருக்கணும், இல்லைன்னா அவன் வந்து ஜெயிலில் உள்ள போடணும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர் சொல்றாரு. அந்த கூட்டத்துக்கு பிபியும் போயிருக்காரு, நீதிபதியும் போயிருக்காரு. எம்ஆர் ராதா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார் உயர் நீதிமன்றத்துக்கு. வழக்கு நடக்கிற போது வழக்கை பற்ற கருத்தை இந்த நேரு என்ற ஒரு கூட்டத்தில் பேசினாரு. எனவே அவருக்கு நீதிமன்ற அவமதி வழக்குன்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பார்த்தாரு எம்ஆர் ராதா. பெரியார் சிறைக்கு போனோம்னா அதுவும் தொடுத்தார். எல்லாருமேலையும் அதற்கப்புறம் தண்டனைகள்லாம் 18 மாசம் ஆயிடுச்சு. 9 மாதத்துக்கு கீழாகத்தான் நேருவின் வருகைக்கு பின்னார். நேரு வந்துட்டு போனோம்னா எல்லாம் 18 மாதம், 2 வருடம், 2.5 வருடம், 3 வருடம் கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கைதானவர்கள், ஏன்னா அதுல வந்து அந்த நூல் தந்தை பெரியார் தொடுத்து ஒரு நூலாக போட்டிருக்கிறாங்க. அரசியல் சட்டேரி போராட்டம் எல்லா விடுதலை செய்திகளையும் தொகுத்து கொடுத்திருக்காங்க. அதுல பல வழக்குகளில் இனிமேல் அப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபட மாட்டீர்கள் என்று எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நான் எழுதி கொடுக்க முடியாதுன்னு பெரியார் நோதை அறிவிச்சா நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, உங்களுக்கு அப்படி எரிக்கக்கூடாது என்ற அறிவுரையோடு உங்களை விடுதலை செய்கிறேன். நிறைய பேர் விட்டாங்க, எத்தனை பேரா உங்களுக்கு ஜெயில வைக்கிறது என்று போல விடுக்கிறார். 10,000 பேர்ல, ஏன்னா 4,000 பேர் தான் தண்டனை, 4,018 பேர் நம்ம தண்டிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த தண்டனை முடிந்து போறப்ப 2 நிகழ்ச்சி மட்டும் அதை சொல்லிடுறேங்க. எப்படி அந்த போராட்டத்தில் உற்சாகமா, அந்த போராட்டத்துல வந்து அவர் காட்டிய உற்சாகம், தோழர்கள் காட்டிய உற்சாகம் என்பது சாதாரண உற்சாகம் அல்ல. பெரியார் வந்து அந்தந்த கிளை கழக தலைவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றாங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் குடும்ப பொறுப்புலாம் விலைக்கு விட்டுறாங்க, வேண்டாம், அவங்களாம் சேர்த்துக்க வேண்டாம் போராட்டத்துல. ஏன்னா போயிட்டு மனுப்பெளி கொடுத்துறாங்கன்னா எனக்கு அசிங்கமா இருக்க வேண்டாம் கருதுகிறாரு. ஆனாலும் அதற்கு மேலாக கலந்து கொண்டார்கள், எரிக்கிறார்கள். அதுல 2-3 நிகழ்ச்சி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தோழர் வந்து வழக்கு விசாரணை 19/12/57 நடக்குது. பெருகுமணிங்கிற ஊர், பெரியசாமி என்கிற ஒரு சிறுவன், அவனுக்கு தண்டனை கொடுக்குறான். அவன் பின்னால சிறையில் இறந்துட்டான். தூத்துக்குடியில தட்டப்பாறையில் இருந்த சிறுதத்து இல்லத்திலிருந்து இறந்து விடுறான் அந்த பையன். அவன் கொடுத்த உடனே வேணுகோபாலாச்சாரின்னு திருச்சியில் ஒரு நீதிபதி, அவர்தான் கடுமையான தண்டனை கொடுத்து கொண்டே வந்தவர். அவன் 2 ஆண்டு தண்டனையை அறிவிக்கிறார். உடனே இவன் கேட்கிறான், நேரு மாமா கடுமையா தண்டிக்க சொல்லி இருக்கிறாரு, நீங்க 2 வருடம் மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேட்கறான் நீதிமன்றத்துல. அவன் இழுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு நீதிமன்றம். இதெல்லாமே செய்தி பதிவாகுது. நீதிமன்றத்தில் அவன் கேள்வி வைக்கிறான், என்னங்க இப்படி பத்தி நடந்துக்கிறீங்க, நீங்க நேரு மாமா எவ்வளவு கண்டிப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான். அப்புறம் வந்து இல்ல அப்ப நடந்த அதற்கப்புறம் இன்னொன்னு வந்து பேசுற சொன்னாங்க, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் சொன்னாங்க, கிழக்கு வெள்ளரின்னு மல்லச்சநல்லூர் பக்கம் ஒரு செயலாளர் ஒருத்தர், அந்த கட்சியினுடைய தலைவர் மனைவி, தலைவர் 2 பசங்க, அவங்க மனைவி எல்லாம் கலந்துக்கலாம். செயலாளர் வந்து சேட்டுன்னு ஒரு பேரு, சேட்டனுடைய மனைவி அஞ்சலை, அவங்க பையன் ஒரு 3 வயசு பையன், எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிலுக்கு போறாங்க. 26ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டு லால்குடியில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இல்ல வழக்கு நிறுத்தி லால்குடி சப்ஜெக்டில் கொண்டு போறாங்க. 27ஆம் தேதி போய் சேர்றாங்க. 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. 2 நாளுக்கு முன்னால், குழந்தை பிறப்பதற்கு 2 நாளுக்கு முன்னால அந்த பொண்ணு வந்து அந்த இதில் சேர்த்துக்கிறாங்க. குழந்தையோடு போன பொண்ணுக்கு 2 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க. அஞ்சலிக்கு 2 ஆண்டு தண்டனை தான். அங்கேயேதான் வளருது. அதுக்கு பெயர் சூட்டப்பட்டதெல்லாம் சிறை செல்வன் தான். நிறைய குழந்தைங்க சிறை செல்வன், சிறை செல்வி அப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. உள்ள சிறைக்குள்ள வந்து புரட்சி மணி என்ற பேர்கள்லாம் போகுது. சிறைக்குள்ளே நிறைய குழந்தைகள் பிறகு சிறைக்குள்ள போனவங்களுக்கு, ஏன்னா 9 மாதம் இருக்கிறாங்க, சில பேருக்கு 18 மாதம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து குழந்தையோடு வர்றாங்க எல்லாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து அந்த சேலத்தில் தான் பெரியார் இன்னொரு முறை வடவர் எதிர்ப்பை பற்றி அவர் பேசுறார். 52 ஒரு முறை வடவர் எதிர்ப்பு சொல்லுகிறார். தேசக்கொடி எரிப்பு என்பது போது இது வந்து அரசுக்கு நாம் காட்டுகிற வெறுப்பாகவும் வடவர் சுண்டலை எதிர்த்தும் தேசக்கொடி எரிப்பு போராட்டம் நடத்த வேண்டும் அறிவிக்கிறார் பெரியார். இந்த 57 நடக்குது.
அப்ப என்ன அவங்க வந்து பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு ஒவ்வொன்று செய்யறாங்க. ஒருத்தர் முதல்ல ஒரு கடிதம் எழுதுறாரு விடுதலைக்கு, நான் இனிமேல் சலவை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. எந்த ஊர்னா மங்களாம்பேட்டைன்னு, மயிலாடுதுறை அருகில் இருந்து நான் கதிர்வேல், மங்களாம்பேட்டை பக்கத்தில் அந்த ஊர்ல நான் கதிர்வேல் வந்து இனிமேல் நான் பார்ப்பனர்களுக்கு சலவை செய்ய மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு ஒரு விடுதலை ஒரு தலையங்கம் எழுதுறாங்க, இதோ வழிகாட்டுகிறார் கதிர்வேலர் அப்படின்னு ஒரு தலையங்கம். தொடர்ந்து அதை பற்றி நிறைய இடங்கள்ல வருது. இன்னொன்று வந்து ஓடு வச்சிருக்காரு முடிதிருக்காரு, பார்ப்பனர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாது. அடுத்தது, பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய மாட்டோம். அப்படி வந்துட்டா என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து அந்த சொற்கள் அவர் இடையில் பாதியில் இடையில் தெரிந்தாலும் அப்படியே வெளியேற்றப்படுவார். போடுறாரு, அப்படியே போடுறாரு. நாயும் பார்ப்பனரும் என் கடையில் நுழையக்கூடாது, இடையில் பாதியில் கண்டறிந்தாலும் அப்படியே வெளியேற்றப்படுவார் போடுறாரு. இப்படி எல்லாம் நிறைய அந்த சமயம் தொடர்ந்து அப்படிப்பட்ட இதா இருக்கு. இன்னும் கைது பண்ணப்பட்ட லால்குடியில் முத்துச்செழியன் நண்பர்கள் சொன்னேன், 187 பேர் அவங்கள எரிச்சிட்டாங்க. நீங்க 4 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அதனால மத்தியானம் சாப்பிடல, காலையில சாப்பிட்டு எரிச்சுதான் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. மாலையிலையும் இரவும் உணவு வாங்கி தருவதில்லை, அடுத்த நாள் காலையிலையும் உணவு கொடுக்கல. மத்தியானம் அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிடல, நீங்க எல்லாம் சரி பக்கத்துல ஒரு பார்க் கடையில் உணவு வாங்கிட்டு இருக்காங்க, நீ சாப்பிட்டுருக்கீங்க கேட்கிறாரு. இல்லை எங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாரு. இப்போ முதல் நாள் காலையில சாப்பிட்டவங்க அடுத்த நாள் மதியம் வரைக்கும் சாப்பிடல, அவன் கேட்கறதே கேட்கறான். அதாவது அவங்க துன்புறுத்துவதுதான் நோக்கம். பார்ப்பனர் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன் என்று சொல்றாரு, எனக்கு வேண்டாம். அடுத்தது மாலையில ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவர் சொல்றாரு, என்ன சாப்பிடலையா என்று கோவப்பட்டு, நான் தமிழர் கடையில் தான் வாங்கி வருவேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்கிறாரு. சாப்பிட தயாருங்கிறாங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஒரு நிகழ்ச்சிக்காக சொல்றேன், எப்படி வந்து அவங்களுடைய கோபம் எதிர்ப்பு எல்லாம் இருந்தது என்பதற்காக சொல்றேன். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி. இன்னொருத்தர் பேட்டவாய்க்கதையில் இருந்து ஒருத்தர் TM திருமலை இஸ்லாமின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ஒரு தையல்காரர். அவர் வந்து இந்த மாதிரி போர்டு போட்டிருக்காரு, பார்ப்பனருக்கு சேவை செய்வதில்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் கடிதம் எழுதுறாரு, 1/1/58 அன்று உள்ளூர் வெங்கடேஸ்வரையர், ஐயோ மானம் போகிறதே, போர்டை எடுத்து விடேன் என்று என்னிடம் கேட்டார். நான் கேட்டேன், சென்னையில் 1000 பேர் சிறை சென்றனரே, அந்த போர்டை எடுக்க நீங்கள் போயிருந்தீர்களா என்று கேட்டேன். என்ன கேட்கலாம், அதற்கு முன்னாள் பெரியார் 11ஆம் ஆசிரியருக்கு 5ஆம் மாதம் பிராமணால் பெயர் நீக்க போராட்டம் என்று ஒன்று இருந்தார். இதுல போடாதீங்க, பிராமணால் என்று போடாதீர்கள். அது வந்து நீ வந்து ஐயர் கடன் போட்ட கூட ஒன்று இல்லை, பிராமணாலும் பெரிய ஆளுங்கிற மாதிரி அர்த்தம். ஜாதி இப்போதான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட விடுதலை ராஜேந்திரன் தோழர் அவர்கள் சொன்னார், நானும் பிராமணர் தான், இதுதான் உங்க ஆணவம் என்று நாங்கள் சொல்லிடுவோம். இவன் ஐயர்னு சாஸ்திரம் சொல்லி பிராமணர்னா வர்ணத்தை சொல்லி கொடுக்குறாரு, நீ ஜாதி இல்லையே, அது பிராமணங்கிறது வர்ணம் தானே, வர்ணத்தை எதுக்கு சொல்ற, உன் ஜாதியை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப எங்களை சூத்திரன் என்று பொருளாகிறது அல்லவா, நீங்க பிராமணன் சொல்ற வரைக்கும் எதிர்த்து இருந்து கொண்டே இருக்கும் என்று விடுதலாஜன் அண்மையில ஒரு இதில் கூட பேசினார். PA கிருஷ்ணன் ஒருத்தர் பேசினார் அவருக்கு. அப்ப அது போலதான் அவர் சொன்னார்கள். பல பேர் சொன்னார், பிராமணர்கள் உனக்கு என்ன பாருங்க, நாடார் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு 2-3 விடுதியை சொல்றான். இன்னொரு விடுதி பேர் என்ன சொல்றான், 2 சொல்றான். 2 ஒரு பெரியார் வந்து சீட்டு கொடுப்பாங்கல்ல கூட்டத்தில் பேசுற போது சொல்றாரு, நாடார் உணவு விடுதின்னு போட்டது அவருக்கு நன்மையெல்லாம் ஒண்ணு தராது. பெரிய ஜாதின்னு திமிருள்ளவன் பார்த்து சாப்பிடாம என்ன போவான், அவன் ஏதோ அவன் பேரை போட்டுருவான், பைத்தியக்காரத்தனமா, அது பைத்தியக்காரத்தனம். ஆனால் பிராமணன் என்று போடுவது திமிர்த்தனம். 2க்கு வித்தியாசம் இருக்கியா, ஜாதி போடுறது இல்லையே, அவன் பைத்தியக்காரனா போட்டிருக்கான், நீ திமிர்ல போட்டிருக்க. அது இல்லாம இன்னொரு எளிய எடுத்துக்காட்டு பல பேர் கேட்டு இருப்பீர்கள். ஒரு தெருவில் 10 பேர் குடியிருக்கிற போது ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினியின் வீடுன்னு போர்டு போட்டா என்ன அர்த்தம் கேட்டார். 10 பேர் ஒரு தெருவில் இருப்பான், ஒரு வீட்டுல மட்டும் பத்தினியின் வீடுன்னு போட்டா 9 பேர் யார்? நீ பிராமணான்னு போட்டா நாங்கெல்லாம் யார்? நாங்கெல்லாம் சூத்திரர்கள் தானே, இதுக்கு அந்த சொல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அந்த சிக்கல். அது நடந்து கொண்டே இருக்கிறது. 1080 பேர் மொத்தம் அதில் கைதானாங்க. அதிகமா இல்ல, எத்தனை மாசமா நடந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் தான். முதல்ல ஒருத்தர் போவாரு, நம்மள பிராமணன் அவன் கடையில சாப்பிடாதான் பாரு, அடுத்து அவர் போலீஸ் கூட்டணும், அடுத்து இன்னொருக்கும் போவான்,
ஏன் சாப்பிடாதீங்க, 4 to 7 வரைக்கும் தான் போராட்டம். அதுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிண்ணி ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது போனோடனே 10வது நிமிடம் இன்னொருத்தர் போவார், இந்த பிராமண கடையில் சாப்பிடாதீங்க, பிராமணாலும் போட்டு போட்டிருக்காங்க. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறான். அப்போ நிறைய எல்லோரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறார். முரளி கேஃப்னு ஒருவர். அப்போ நம்ம இவருடைய தமிழ் கி. ராமலிங்கனார் கூட அதை பற்றி சொல்லியிருந்தார். ஆட்சி மொழி காவலர் கி. ராமலிங்கனார் வந்து எழுதியிருந்தார், பிராமணால் கிளப்புன்னு போட்டாலும் சரி, பிராமணால் ஹோட்டல்னு போட்டாலும் சரி, கிளப்பு என்றாலும் ஹோட்டல் என்றாலும் துரத்து என்றுதான் பொருள் அப்படின்னு எழுதுறாரு. அவன் அப்படியே போட்டுக்கிறான், பிராமணால கிளப்புங்கிறான், பிராமணால ஓட்டுங்கிறான். உனக்கு ஹோட்டல் என்றாலும் கிளப்பு என்றாலும் துரத்து என்றுதான் பொருள் இருக்கிறது, சரியாகத்தான் போட்டிருக்கிறாரு அவர் சொல்லியிருந்தாரு. அதை கூட பத்திரிகையில போடுறாங்க. அதைத்தான் இவர் சொல்றாரு, என் போர்டை பத்தி சொல்றதுல பெடுன்னு, நீ அந்த போர்டுக்கு ஏதாவது சென்னைக்கு போய் சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் தலை முடிந்த ஒன்றும் போய்விட்டாரு. ஒரு கடிதம் எழுதுறாரு. நிறைய இடத்துல எலக்ட்ரீஷியன், மரக்கடைக்காரர்கள், எந்த சாமான விடமா ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு முன்னால போர்டு, பர்னிச்சர் போடுறாங்க. நிறைய செய்திகள் அப்போ நடக்கிறது. அவர் உற்சாகமாக எல்லா பக்கம் சிறைக்கு சென்றவர்களும், பெரியார் வந்து 14ஆம் தேதி வரைக்கும் 2 மாசம், அந்த 1 மாதம் இருக்கார்ல வெளியே, 20 நாள் எல்லா வீடுகளுக்கும் சிறை செஞ்ச வீடுகளும் அப்படியே போறாரு. ஒரு ஊரா போனவங்களாம் சிறை சென்றவர் குடும்பத்தினர்கள் பெரியாருக்கு நன்கொடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், கணவரோ மகனோ யாரோ போயிட்டாங்க, அப்படியோ போறாங்க. ஆனாலும் கூட பெரியாரை வரவேற்று அது ஒரு பெரிய, எவ்வளவு அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்காக சொல்றேன். முன்னிடம் அது போயிட்டு வேண்டியதில்லை. இந்த வழக்கில் வந்து 2 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை. நிறைய பேர் சாகுறார்கள் உள்ள. அவர் சொன்னதை போல இறந்து போனவர் உடலை கூட உள்ளே புதைச்சான். மணல்மேடு வெள்ளைச்சாமி உடலை, அது மணியம்மையார் தான் வெளியிருக்காங்க. எம்.ஆர். ராதா, திருவாரூர் தங்கராசு, வீரமணி, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ வெளியே இருந்து இவரெல்லாம் போற போது கூட தங்கராசு அவரிடம் சொல்கிறார், வந்து பிராமணாவுக்கு போட்டு தான் 3 மாசம் போராட்டம், இதுக்கு என்ன விட மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. அப்போதுதான் அவர் சொல்றாரு, சிறைக்கு செல்லாததால் உன்னை 2ஆம் தர கட்சிக்கார நான் கருத மாட்டேன், உனக்கெல்லாம் வேற வேலை இருக்கு, இதை பாரு, இந்த வேலையை நீ பரப்புரை செய்வதற்காக இதை பற்றி மக்களிடம் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும், நாமெல்லாம் சிறையில் இருக்க நீங்க பேசுங்கிறாங்க. அப்ப 4 பேர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லயும் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மணியம்மையார் தான் இதற்கான, இந்த உடலை புதைத்தவுடன் உயிரோடு கொடுத்த நான் அனுப்பிச்சோம் உள்ள, பணமாவது எங்க கையில் உள்ளேயும் புதைக்கிறேன், நீ எங்க கையில் ஒரு பணமா கொடு என்று கேட்கிறார்கள். இவங்க நேரம் அங்கே பக்தவசத்துக்கு போய் பிரச்சனை பண்றாங்க. பக்தவசம் அதற்கு பின்னால் உடலை எடுத்து, புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போனாங்க. இப்போ பல பேர் அப்போ உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். ஜாதி மறுப்பு திருமணம் தான் செய்து கொள்வோம். திராவிட கழக தலைவர் வீரமணி உட்பட எல்லோரும் அந்த பிணங்களுக்கு முன்னால் தான் உறுதி எடுத்துக்கொண்டார்கள். ஜாதி மறுப்பு திருமணம் ஒரு 27 பேர், அவங்க அப்போது கூடியிருந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி அவங்க அப்படியே செய்து கொண்டார்கள். யாருமே இதுல வந்து தங்களை மாறாம 27 பேரும் செய்து கொண்டார்கள். பேசுறப்ப கூட ஒருத்தர் கிள்ளி வளவன் என்று சேலம் மாவட்டத்தில் இருந்தார். அவர் வந்து பின்னாலே அண்ணாதிராவிடம் எடுத்திருந்தாரு. அவர் என்னிடம் சொல்லியிருக்கார், நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் என்று. அப்போது எல்லாரும் பெயர்லாம் இஸ்லாமிய பெயர் ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டது. அந்த மாதிரி அது இப்போ வேண்டியதில்லை. அதுதான் இவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட போராட்டங்கள், நம்ம பிணங்களை புதைப்பது முன்ன சிறைக்குள்ளேயே தொடர்ந்து 5 பேர் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவசரமா செத்து போயிடும் நினைச்சுட்டு விட்டான்னா 1 வாரத்துல போய் ஊர்ல சாகலாம். அப்படி 13 பேர், மொத்தம் 18 பேர் இதில் இறந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பெரிய தடைகளை எல்லாம், பெரிய சங்கடங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவன் குடும்பங்கள் வந்து சிதைந்து போய்விடுகின்றன. இவன் வந்து பொய்யாவாது சொல்லி எனக்கு ஆளுக்கு சொல்லி சிறைக்கு போனோம் நிறைய பேர், எல்லோரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம்னா அது எரிக்கப்பட்ட பிரிவுகள் 2 தான். அவர் முதலே சொல்லிட்டார். 1 அம்பேத்கர் எரித்ததை பற்றி சொல்லுகிற போது இந்த 2-3 இடங்கள்ல அதை பற்றி ஒரே நாள்ல தான் 2953 ஆந்திரா சட்டம் வந்த போதுதான் கேட்கிறாங்க. நீ முதல்ல கேட்ட போது சொல்றாரு, ஆமா நான் தான் எழுதினேன், நான் வாடகை பகுதியாக பயன்படுத்தப்பட்டேன், ஐ டிட் மச் அகேன்ஸ்ட் மை வில் என்று அது. அடுத்த முறை அதை மாலை திருப்பியும் கேட்கிறான். என்ன திருப்பி ஒரு கேள்வி, 11:30 மணிக்கு அதே ஆள் திருப்பியும் கேட்கிறான், நீ தான் அரசியல் சட்டத்தை கேட்டது, திருப்பி அதே ஆள் தான் திருப்பியும் கேட்கிறார். 9 மணிக்கு ஒரு தடவை, 11:30 மணிக்கு ஒரு தடவை கேட்கிறார். 11:30 மணிக்கு கேட்ட போது அப்பதான் சொன்னார், ஆமா நான் எரிச்சேன், நான் தான் எழுதினேன், உண்மைதான். ஆனால் அதை எரிக்க போகிற முதல் ஆளாகவும் ஆளாக யாராவது முன் வருவார்கள், ஆனால் அது முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்ற போது.
அதெல்லாம இன்னொரு முறை பெரியார் வந்து இதுல சந்தித்தார் 54 இது 53 54 பர்மாவில் வந்து புத்தர் மாநாட்டுக்கு போறாங்க. அப்ப பெரியார் அதை வந்து அப்படியே சொல்லி இருக்கிறார். அவர் இந்த சொற்களை வந்து என்ன விஜய், நீங்க வந்து எங்களுடைய இதை கைவிட்டு விட்டீர்களே, எங்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை. ஏன்னா அவர் வந்து அரசியல் சட்ட நிர்ணய சபை அமைக்கப்பட்டதற்கு பெரியார் எடுத்துக்கொண்டே இருந்தார். அதுல கூட முன்னால் என்ன நடந்தது என்ற ஒரு 2 செய்தியை சொல்லியிருந்தோம். அந்த அரசியல் நிர்ணய சபை நமக்கு தெரியும், டிசம்பர் 6ஆம் தேதி 1946 தொடங்கப்பட்டது. விடுதலை என்று சொல்லப்பட்ட நாளுக்கு முன்னாகவே அமைத்து விட்டார்கள் அரசியல் நிர்ணய சபை. விடுதலை கூட எடுக்கல, கொஞ்சம்னா போலி விடுதலை கூட இல்லை. அப்போதே அவர்கள் வந்து அந்த அவையை தொடங்கி விட்டார்கள். 6ஆம் தேதி தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் கூட்டின உடனே. அப்போ வந்து சச்சியேந்திர சின்ஹா என்கிற ஒரு முன்னாள் துணைவேந்தர் மூத்த உறுப்பினர் அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார் தற்காலிக தலைவராக. அன்னைக்கு வேலை முடிஞ்சது. அடுத்த ஆண்டு மீண்டும் அடுத்த நாட்கள் வந்து எல்லோரும் பதவி ஏற்பது. வேற யாரும் இல்லை, அதுல வந்து 17 பேரை தவிர அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள். அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவங்க 17 பேரை தவிர இவங்க அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள் தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து பிரிந்ததால் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதுக்கு முந்தைய கலந்துக்கல, அவங்க பிரிவதற்கு முன்னாலே கலந்து கொள்ளவில்லை. அப்ப அவங்க இல்லாம 17 பேர் தான் வேற ஆட்கள், மீறி எல்லாருமே காங்கிரஸ்காரர்கள். எல்லோரும் பணக்காரர்களும் பதவிக்காரர்களும் பட்டதாரிகளும். இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு மட்டும் வாக்குரிமை இருந்த காலம். அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். பெரியார் சொன்னார், நீ என்ன பணக்காரனும் மிராதுதாரம் விட்டாதாரம் அவன் தேர்ந்தெடுத்தவன், அவன் எங்கள் மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுவானா? அவன் எப்படி ஏற்றுவான்? எழுதுவேன், நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க எழுத சட்டத்தை ஏற்க முடியாது. எல்லாருக்கும் நீ முதல்ல காங்கிரஸ் உறுதிமொழி சொல்லியிருக்கு, வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளை கொண்டு அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை தான் எழுதுங்க, ஏன்டா மாத்துறேன்னு கேட்டார். அது போலத்தான் அந்த முதல் நாள் என்ன நடக்குதுன்னா, பதவியேற்று 9ஆம் தேதி தான் உண்மையான அவை கூடுகிறது. அலுவல் பிரித்துக் கொள்வதற்கு அடுத்தடுத்து என்னென்ன குழுக்களை அமைக்கலாம் என்று பேசுகிறார்கள். முதல்ல ஒருத்தர் கிருபலானி பேசுகிறார், அடுத்ததான் ஒருத்தர் ஆர்வி துரைகர்னு ஒருத்தர் பேசுகிறார். அவர் எடுத்த உடனே ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறார். அப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய் சொல்லுவாங்கல்ல, இந்துஸ்தானின்னு ஒன்று சொல்லுவோம், இந்துஸ்தானின்னு பேசுகிறார். எல்லாம் ஒண்ணுதான், பிராடு பசங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேசின உடனே வந்து அவைத்தலைவர் சொல்கிறார், நீங்க என்ன தெரியுது, உங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியுமே என்று கேட்கிறார். நான் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன், தேச மொழியில் தான் பேசுவேன், நேஷனல் லாங்குவேஜ் என்று சொல்கிறார். அது பின்னால் அரசியல் வந்தது. நேஷனல் லாங்குவேஜ் டாக்டர் சுப்ராயன் எதிர்த்து தெரிவித்தார். அஃபிஷியல் லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜ் ஏதுன்னு டாக்டர் சுப்ராயன் தான் கேட்கிறார் அரசியல் நிர்ணய சபையில். அப்படி கேட்கிறாரு. அவன் சொல்றான், அது திருப்பியும் பதில் எனக்கு தெரியும், ஆனால் பேச மாட்டேன். அவர் சொல்ற, தென்னிந்தியவர்கள் யாருக்குமே தெரியாது ஹிந்தி, நீ பேசி எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதோ ராஜகோபாலாச்சாரி அவருக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அவன் சொன்ன பதில், இந்துஸ்தானி தெரியாதவர்கள் இந்தியாவில் இருக்கவோ அரசவை உறுப்பினர்களாக இந்தியாவில் இருக்கவோ தகுதியற்றவர்கள். இந்தியாவிலே இருக்க முடியாது, அவன் அரசியல் நிர்ணய சபை விட்டுருப்பான். தகுதியற்றவர்கள்லாம் கோர சொல்ல வேண்டாம் வெளியேங்க. முதல் நாள் அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்ட போது அன்றைக்கு அடுத்து பேசினவர் தான் இவரு சேத் கோவிந்ததாஸ் பேசுறாரு. இதற்கு எதிர்ப்பு வருகிறது. அவர் அவர்கிட்ட பாட்டு சொல்லி வெளியேற்றுங்கிறாரு, அவர் பேசாம உட்கார்ந்துடுறாரு. அடுத்த நாள் சேத் கோவிந்ததாஸ் பேசுறாரு. இந்த நாட்டின் தெய்வமாக கருதப்படுகிற மகாத்மா காந்தி 25 வருஷமா ஹிந்தி படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லியே 25 வருஷமா கேட்கல இவனுங்கெல்லாம். இவனுக்கு என்ன மரியாதை, ஹிந்தியில தான் பேசணுங்கிறாங்க. இது முதல் நாளே நடந்தது அரசியல் நிர்ணய சபை கூட்டப்பட்ட நாளில் நடக்கிறது. அப்புறம் நடந்ததெல்லாம் கூட இருக்கட்டும், அந்த அரசியல் நிர்ணய சபை மீது கேள்வி எழுப்பிய ஒன்றும் பெரியார் இருந்தார். ஆனா அதுல போய் இவரு போன வாய்ப்பு கேடாக போய் சேர்ந்தார் அப்படின்னு பெரியார் அப்படி சொல்லுவார். அம்பேத்கர் தலைவரானதே கூட. அதுக்கப்புறம் அவர் ரங்கூன்ல கேட்கிறாரு, நீங்க எல்லாம் எழுதுனீங்களே, அதுல வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதினா பாப்பாமா 4 பேர். அது 2 பேரும் முகமது சாதுல்லாவும் அம்பேத்கரும் இருந்தார்கள். 2 பேரும் பார்ப்பன பெண்களை திருமணம் செய்து கொண்டவர்கள். அவங்க இருக்கிற 2 பேரும் கூட. அதுல கூட அப்படி பார்த்தாலும் இஸ்லாமியருக்கு ஒரு பிரதிநிதி, திண்டாத மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, 150க்கு மேல பிசிக்கு ஒரு இடஒதுக்கீடு கூட இல்லையே, அவன் தான் எழுதியிருப்பாங்க என்று பேசியவர் அந்த கேள்வியை அம்பேத்கரிடம் அவர் முன்வைக்கிறார். இந்த ரங்கூன்ல பார்த்த போது அவர் வந்து சொல்றாரு, நீங்க யூ ஹேவ் லெட் டவுன் த காஸ்ட் ஆஃப் பிசிஸ் அப்படின்னு கேட்டாராம், பேக்வர்ட் பீப்புள் என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு,
ஆமாமா உண்மை. ஐ வாஸ் ஹோல்டிங் த பென் பட் இட் வாஸ் மூவ்ட் பை த பேரண்ட்ஸ். இதே ஆங்கில சொற்களால் தான் பெரியார் சொல்றாரு. அப்படிதான் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டோம், நான் வந்து வச்சுட்டு தான் இருந்தேன். அந்த சந்திப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. அது புத்த மாநாடு. பெரியாரிடம் அப்போதான் அம்பேத்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்களும் புத்த மதத்துக்கு வந்துருங்க, எங்களை மட்டும் போக ஆதரவு கொடுக்குறாங்க, நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு. பெரியார் இல்லை, இங்கேயே நான் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், அங்கே போயிட்டா நீ வேற மதத்துக்கார இந்து மதத்தை ஏன்டா பேசுறமா, நான் இங்கே உட்காந்துட்டே பேசிட்டு இருக்கிறேன், உனக்கு ஆள் அனுப்புறேன் இங்க இருந்து வேண்டாம் என்று பெரியார் சொல்கிறார். அப்போ ஒரு புத்தத்துறை வருகிறார். பெரியார் வந்து அம்பேத்கர் மறைவதற்கும் 2 மாதங்களுக்கு முன்னால் வேலூரில் அம்பேத்கர் படத்தை வந்து வச்சு பெரியார் நகராட்சியில் பேசுறாரு. பெரியார் அந்த வேலூர் நகராட்சியில் அம்பேத்கர் படத்தை அவர் மறைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் 10ஆம் ஆண்டு 26/10 திறக்கிறாங்க. அதுல பெரியார் பேசியிருக்கிறார். இந்த செய்தியில் அவர் பேசுறாரு. பெரியார் வந்த உடனே நீங்களாம் எங்க வந்தீங்க, நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கிறான். பெரியாரும் அம்பேத்கரும் பேசி கொண்டிருக்கிறார். உடனே இவர் சொல்றாரு, தெரியல இவர் தான் பெரியார் ராமசாமி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. உடனே பெரியார் பக்கம், நீ எல்லாம் புத்த மதத்தை வாழ வைக்க வந்தியா ஒழிக்க வந்தியா அப்படின்னு கேட்கிறார் பெரியார். உடனே பெரியார் சொல்றாரு, நீ பாப்பா நடந்து புத்த மதத்துக்கு வந்தவனா? ஆமாங்கிறான், நான் வங்காளத்தை சேர்ந்த பிராமின். இவனை வச்சுக்கிட்டு தான் புத்த மதத்தை நீங்க அம்பேத்கர் அப்படி கேட்டேன் என்று வேடிக்கையாக எங்களுடைய உரையாடல் நடந்தது அப்படின்னு அந்த படத்தை இருந்துச்சு பேச சொல்றாரு. எங்களுக்கு உரையாடல் நடந்தது. நான் அப்படி கேட்ட உடனே அடுத்த கேள்வி எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா இது இந்த கேள்வி நீ ஒழிக்க வந்தியா ஆதரிக்க வந்தியான்னு கேட்கறான். எனக்கு தெரிஞ்சிருப்பான்னு போல இருக்கிறது அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சிருப்பான் போட்டு கேள்வி கேட்கறான். நீ அந்த மதத்தை பேசும்போது எங்க மதத்துக்கு வந்துட்டியா என்று போட்டு கேட்ட உடனே நான் கேட்டேன், நீ பார்க்கணும்னா அது வந்து பௌத்தனாக மாறிடுவான். ஆமாம் அவங்கால பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னேன் வேடி. அந்த சமயத்துல கேட்ட போதும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போயும் கையை பிடிச்சிருந்தான், நானாப்பா எழுதுனேன் அவனாத்மா. ஏன்னா 13 துணைக்குழுக்கள் தான் ஒவ்வொரு சட்ட பிரிவுகளையும் உருவாக்கியது. அந்த துணைக்குழுலாம் இவர் இல்லை. முன்ஷி 10 குழுக்களுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். 10 குழுவில் இருந்தார் முன்ஷி. இப்படி எல்லாம் அவங்க ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் ஆக்கி தந்து சட்ட சொற்களால் எழுதினார். அவ்வளவுதான். அம்பேத்கர் சொல்ல முடியாது. இருந்தாலும் அம்பேத்கர் சட்டத்தை எதிர்க்க விரும்பினார். அதோட பின்னால திருப்பியும் 55 ஒரு முறை இதே போல கேள்வி அம்பேத்கரிடம் கேட்கப்பட்டது. அப்போ திருப்பி இதே மாதிரி ஒரு கேள்வி என்னைக்குன்னா, ஒரு நாள் அதை பற்றி கேட்டார்கள் அவரிடம். அவர் சொன்னாரு, 19 மார்ச் 55 கேட்டான். அதே அனூப் சிங்னு ஒருத்தர் ராஜ்யசபா மெம்பர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, போன தடவை எனக்கு நேரம் இல்லை, அவசரத்துல பதில் சொல்லிட்டேன். முந்தி 2 வருஷத்துக்கு கேட்டீங்க, இப்போ சொல்றேன் பொறுமையா சொல்றேன் கேட்டுக்கோ. நீயே ஒரு கோயில் கட்டுற, ஒரு சாமி சிலை வைக்கலான்னு கோயில் கட்டுற, அதுல வந்து ஒரு பேய் வந்து உட்காந்துட்டா நீ என்ன பண்ற என்று அவர் கேட்கிறார். இடிக்கத்தானே செய்வாய், கோயில் போயிட்டு போகுது, அந்த பேய் வந்து உட்காந்து இடிப்பு இல்லை, அதைத்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன், என்ன பண்ண தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். That's the reason why I said I would rather like to burn it out. திரும்பவும் ஒரு தடவை 53-55 சொல்லிக் கொண்டிருந்த சட்டம் தான் அம்பேத்கரை விரும்பாத சட்டமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு சில பிரிவுகளை பெரியார் வந்து கோபமா கூட மயிலாடுதுறை நடந்த கூட்டத்தில் தான் சொல்றாரு, அம்பேத்கருக்கு லஞ்சம் கொடுத்தார்கள், அவர் எழுதிவிட்டாருன்னு. உண்மையிலாமா எதுல? ஆதி திராவிடர் மாநாடு. கோவித்துக்கு அவசரப்படாதீர்கள். 12% தான் அம்பேத்கர் கிட்ட கேட்டாரு. நீ 15 கூட வச்சுக்கோ, அவனுக்கு தெரியும் ஆள் இல்லை என்று, வரமாட்டாருன்னு தெரியும். இவர் ஏமாந்து பிற்படுத்தப்பட்டவர்களை கவனிக்காமல் விட்டுவிட்டாரு. அதைத்தான் லஞ்சம்னு சொல்றேன். அதுலதான் பேசினாரு, நீங்கள் பெரிய அம்பேத்கரை பின்பற்றுங்கள், உங்களுக்கான தலைவர் அவர் தான், எனக்கு நானும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆற்றிய உரையின் போதுதான் இதையும் இருந்தார் அவர் அம்பேத்கரை பற்றி சொல்கிறார். இப்படி ஒரு நடந்துச்சு சட்டம் என்று. அப்படி எழுதப்பட்ட சட்டம், அது குறித்து விவாதம் வந்து இப்ப நிறைய திருத்தங்களை பற்றி பிஜேபியே ஒரு குழு போட்டுச்சு. வாஜ்பாய் போட்டார், வெங்கடாச்சலையா குழு போட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் முற்போக்கான பல பரிந்துரை, வெங்கடாச்சலையா போட்ட பயமா இருந்தது, ஆனா அவர் முற்போக்கான பரிந்துரைகளை செய்தார். ஜாதி மறுப்பு இணையர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட அதுக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்றெல்லாம் பரிந்துரை கொடுத்தார். 49 தான் கொடுத்துருக்கேன். நான் முதல்ல 1/2% கொடுப்போம், 50 இருக்கலாம்னு சொல்றேன், முதல்ல 1/2% கொடுத்துருவோம், அப்புறம் என்ன பார்க்கலாம் என்பதாக கூட அவர் பரிந்துரை கொடுத்திருந்தார். எனவே அந்த சட்டம் எழுதப்பட்டு அந்த பிரிவுகள் தான் நாம் திரும்ப ஒரு எரிச்ச பிரிவு என்பது அந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் என்ற சொல்வர்கள் தான் அவர் எரித்தார். பெரியார், அவர் அம்பேத்கர் பெரியார் எதிர்த்தார் என்று சொல்லலாம்.
அந்த வார்த்தையை ஏன் போடுற, திருப்பியும் போடுற, வரையறுத்து ஏதாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே. சட்டம் எழுதப்பட்ட போது அது வெளிவந்த போதும் அதை எதிர்த்தார். அந்த 2 சொற்களை இருக்கார். அந்த விருதுநகர் மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை சொல்ல வேண்டும் என்று தான் தீர்மானத்தை எடுத்து சொன்னேன். நேரம் ஆயிடுச்சு. அதில் அவர் போட்ட தீர்மானங்கள் இதுதான்: தற்கால லௌகிக முன்னேற்றத்துக்கு அனுகூலமான சட்டசபைகள் முக்கியமான சீர்திருத்த சட்டங்களை எல்லாம் பிற்போக்கானவர்கள் மதத்தின் பெயரால் ஆட்சேபித்தார். இம்மாநாடு அரசாங்கத்தார் அனுசரித்து வரும் மத நடுநிலைமையை ஆதரிக்கும் அந்த அரசியல் சமுதாய கட்சிகளையும் ஒப்புக்கொள்ள முடியாது என்றும், எதிர்கால இந்திய அரசியல் சீர்திருத்தத்தில் மத நடுநிலைமை என்னும் கொள்கை நீக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகிறது என்ற ஒரு தீர்மானம். அடுத்ததாக, மக்கள் யாவரும் ஒன்றுபட வேண்டுமானால் மத பிரிவுகளும் மதத்தின் பெயரால் பழக்க வழக்கங்கள் என்பதும் ஒழிய வேண்டும். அப்புறம் அடுத்தது வர்ணாசிரம், அந்த சமதர்ம தத்துவம் பொதுவுடைமை கொள்கைகளும் நாட்டில் ஓங்க வேண்டும் என்பதே நமது லட்சியமாக இருக்கிறபடியால் விதி, கடவுள், செயல் என்பன போன்ற உணர்ச்சிகள் மக்கள் மனதிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானங்களை தான் அந்த கராச்சி மாநாட்டுக்கு எதிராக பெரியார் விருதுநகர் மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்கள். அதே சொற்கள் வந்த பின்னால் தான் அந்த அரசியல் சட்ட பிரிவு 13 என்பது ஒரு மத சுதந்திரம் என்பதை பின்னாலே திட்டவட்டமாக ஒழிக்கப்பட்டதை தவிர மீதியெல்லாம் நீடிக்கும் என்பது, அதிலும் குறிப்பாக பிரிவி கவுன்சிலை பற்றி ஒழிப்பு சட்டத்தில் சில விதிவிலக்கில் கொடுத்திருக்கிறது என்பது பிரிவி கவுன்சில் தீர்ப்புள்ள சொற்களாம் பயன்படுவதற்கு பித்தலாட்டமாகவே அதை செய்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் பெரியார். எதுக்குன்னா அவர் குறிப்பிடுகிற வழக்கு என்பது கலெக்டர் ஆஃப் மதுரை வெர்சஸ் முத்துராமலிங்க சேதுபதி என்ற இருவருக்கு நடந்த வழக்கை பற்றி தான் குறிப்பிடுகிறார். அதுலதான் அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டது என்பதை பெரியார் குறிப்பிடுகிறார். அதுல என்ன சொல்றாங்க, கலெக்டர் ஆஃப் மதுரை வர்சஸ் முத்துராமலிங்க சேதுபதியில தான் சொல்றாங்க. பிரிவி கவுன்சில் சொல்றாங்க, அண்டர் ஹிந்து சிஸ்டம் ஆஃப் லா தி கிளியர் ப்ரூஃப் ஆஃப் கஸ்டம் வில் அவுட்வெய் தி ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் லா என்பதுதான். எழுதப்பட்ட சட்ட விதிகளை விட மெய்ப்பிக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் என்பது வலுவானவை என்று சொல்கிறார். அதுதான் இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த சட்டத்தில் அவங்களுக்கு வழக்காடியதில் கணவன் இறந்த பின்னால் விதவை எடுத்துக்கொண்ட தத்தெடுத்துக் கொண்டது செல்லுமா செல்லாதா என்பதை பற்றிய வழக்கு. அதுல சொல்றான் திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் இந்து லா படி அது செல்லும். அங்க வழக்கெல்லாம் செல்லாது, தமிழ்நாட்டில் செல்லும் என்கிறார். அப்படித்தான் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தால் தான் இதை திரும்ப திரும்ப எல்லா வழக்கிலும் பயன்படுத்துகிறார்கள். அதுக்காகவே அந்த பிரிவின் சட்டம் தொடரும் என்பதை, அதை விட்டு தவிர மீதி எல்லாம் தொடராது, குறிப்பாக ஏற்றுக்கொண்டார்களே எல்லாமே செல்லாது என்று போடுகிறார். 322 சொல்றான், குறிப்பாக நீக்கப்பட்டதை தவிர மீதி எல்லாமே தொடரும் என்று சொல்லுகிறார்கள் என்பதையும் அந்த பிரிவு எல்லாம் பெரியார். இன்னொரு 368 அதையும் அதை எரிச்சிருக்காரு. பின்னால பெரியார் அதை பேசுகிறார். சட்டத்தை திருத்துகிற பிரிவு. அதுல என்னன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்தா நாங்க எல்லாம் சேர்ந்தா 128 பேர் தான் இருக்கோம். தென்னாட்டவர்கள் அனைவரும் 4 மாநிலமும் சேர்ந்தா 128 தான். நீங்க 506 பேர் இருக்கீங்க. இப்ப 506 பேர் இருக்கிறீர்கள். நாங்க எல்லாம் ஒற்றுமையாக வாக்களித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதோடு அவர் இன்னொரு கேபினெட் மிஷன் என்கிற அமைச்சரவை கூட ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. அவர்கள் பரிந்துரை அடிப்படையில் தான் அரசியல் அமைக்கப்படுகிறது. அதுல அவங்க சொல்றாங்க, ஒரு மாகாணம் தங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று திருத்த விரும்பினால் அந்த மாகாணத்தில் பெரும்பான்மையர் வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த மாகாணத்துக்கான சட்ட திருத்தம் செய்து கொள்ளலாம் என்ற பரிந்துரையை கொடுத்திருந்தது. நீயே அதை விட்டு சட்டம் செஞ்ச என்று பெரியார். எனவே படிக்காத பெரியார் இத்தனையெல்லாம் பார்த்து செய்து அதை எரித்தார் என்பதுதான். அந்த பிரிவுகள் இன்றும் நீடிக்கின்றன. அதன் அடிப்படையில் தீர்ப்பு அண்மையிலோட தருமபுரி மாவட்டத்தில் பேசும்போது சொன்ன அந்த ஊர்ல ஒரு வழக்கில், திருப்பத்தூர்ல ஒரு வழக்கு, முனுசாமி கவுண்டர் மாணிக்கம் நினைக்கிறேன் ஒரு வழக்கு. அது 2வது திருமணம் விவாகரத்து செய்தாமல் அந்த பெண் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் சொத்து உண்டா இல்லையான்னு வழக்கு. கீழே சொல்றாங்க தீர்ப்பு, சொத்து உண்டு, அவங்க படிக்க வைக்கலாம், கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் பேர் இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது, விவாகரத்து செய்யாமல் திருமணம் செய்து கொண்டாங்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த வழக்கில் தெளிவாக தீர்ப்பில் சொல்கிறான், கீழே இந்த வழக்காடிகள் அனைவரும் சூத்திரர்கள் என்பதை கவனிக்க தவறிவிட்டார்கள்.
சூத்திரனுக்கு மனைவி ஒண்ணுதான், வைப்பாட்டி ஒண்ணுதான். அது இல்லாம இவர் வந்து பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்காரு, அக்கா மகளே கல்யாணம் பண்ணிருக்காரு, எனவே சொத்தில் பங்கு கேட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அதனால நீங்க சத்திரியெல்லாம் சொல்லிக்காதீங்க, சூத்திரர்கள் தான் சொல்லுது சட்டம் என்று அந்த ஊருக்கு அந்த தீர்ப்பு. உங்க ஊர்ல அதற்கு வழக்கு, அப்படி நிறைய வழக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தீர்ப்பு. இன்னும் இருக்கிறது சட்டத்தின் பெயரால். ஆனால் சட்டத்தின் பெயரால் இருந்தால் நடைமுறையில் நம்மால் மாற்றக்கூடிய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்படி அதை மீறியும் நடக்கிற அந்த கொடுமைகளுக்கு எதிராக ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்றுபட்டு நின்று அவர்களை எதிர்ப்பதற்கும் அவர்கள் மீதான உரிய நடவடிக்கை எடுக்கான சட்ட முயற்சிகள் எடுப்பதற்கும் பாதிக்கப்படுகிற மக்களை காப்பாற்றுவதற்கும் நாம் ஒன்று சேர வேண்டும் என்பதும் அதில் நம் ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் வைக்க வேண்டிய வேண்டுகோளாக நான் கேட்கிறேன். அதெல்லாம் வந்து விரிவான விசாரமான பார்வை நமக்கு வந்து விட்டது. முதல்ல ஊருக்குள்ள இருந்தவன் நகரத்துக்கு வந்தான், மாநில அளவுக்கு போனான், மாநிலம் தாண்டி போனாலும் நாடு தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்துட்டு அவன் என்ன போவான், இதை அனுப்பான், என்ன போத்திரத்துல வேணும், ஃபேர் முதல்ல கேட்டுருவாங்க, பொண்ணு வேணுங்கிறப்ப ஃபேரா இருக்கணும் முதல்ல, அப்புறம் படிச்சுட்டு எங்க கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்லாம் சொல்லி அங்கிருந்து கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அங்க போய் திருப்பியும் அந்த பாட்டு போட்டோட அங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதான் இருக்கிறான். இப்போ வந்து அந்த வின்சென்ட் சர்ச்சில் பேச்சில் சொல்லுவார், பார்ப்பனர்களை பார்த்தால் அவர் பேசுகிற தத்துவங்களும் இருக்கிற நடைமுறைகளும் மிகவும் முற்பாக்களை போல காட்டிக்கொள்வார். அவர் டியூட்டி இன் இந்தியாவில் பேசுகிறார். ஆனால் அவர்களை விட பிற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள் யாரும் இல்லை. இன்னும் சர்ச்சிலுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம ஊர்ல வந்து யாருக்கும் தெரியல, இன்னும் தெரிய வைக்கப்படவில்லை. உரிய வகையில் அதற்கான எதிர் நடவடிக்கை நாம் எடுக்கவில்லை. அவன் எங்கேயாவது இருந்துட்டு பண்ணிட்டே தான் இருக்கிறான். இந்த நேரத்தில் பார்ப்பனர்கள் மூளையாக இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல மூளையை மட்டும் எடுத்துட்டு இருந்தோம், மூளையில் செயல்படுறவனையும் சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டியதாக. பெரியாரின் இடஒதுக்கீடு சட்டங்களை சொல்லுகிறோம். அதனால் வேலை பெற்று பணி வாய்ப்பு பெற்று நகரத்துக்கு போனவன் தான் பார்ப்பனியத்தை கிராமத்துக்கு கொண்டு வருகிறான். இங்கிருந்து வரைக்கும் பேசாம எங்க ஜாதி முறைப்படி கல்யாணம் என்ன பேசிட்டு தான் இருக்கான். அங்க போனா ஐயர் வைக்கிற ஜாதி, ஐயர் வைக்காத ஜாதி, ஐயரை வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்கிறான். வீட்டுக்கு வரமாட்டான், வீட்டுக்கு வரமாட்டேன்னு கூட்டு திருமணம் செய்வது என்பது இந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் தான் இந்த தீமைகளுக்கெல்லாம் கூட இருந்து வேலை செய்யறாங்க. அடியாட்களாக எப்ப இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலையும் செய்கிற ஜாதி சங்க தலைவர்கள் அது நிறைய. இப்போது வந்து ஒரு காலத்து பெரியார் ஜாதி சங்க மாநாட்டுக்கு போனாரு அங்க போய் திட்டத்துக்கு போனாரு. அவங்க அவங்களை பாராட்டுவதற்கு போகல. அதே இதெல்லாம் பெருமை பேசி தெரியாது, அதெல்லாம் பொய், அதெல்லாம் விட்டுரு. நீ உன்னுடைய ஜாதியை முன்னேற்றுவதற்கு பார்ப்பனிய சிந்தனைகளுக்கு விடுபடு. முதல் ஒரு அறிவுரை எல்லா ஜாதி சங்க மாநாட்டிலையும் சொன்னார். உன் மக்களை கல்வி பெறுவதற்கு, உயர்வதற்கு, மேம்பாட்டுக்கு துணையாக அறிவுறுத்து, அவர்களுக்கு உதவி செய். இதுதான் ஜாதி சங்க மாநாட்டு எல்லாத்துலயும் பெரியார் பேசியிருக்காரு. அப்ப ஜாதி சங்க தலைவரும் அப்படித்தான் இருந்தார். இப்போ வந்துதான் சாராயம் காய்ச்சினவன் எல்லாம் இப்போ வந்து கல்வி தந்தைகளானார்கள். கள்ளச்சாராயக்காரன், கந்து வட்டிக்காரங்களாம் கல்வி தந்தைகளானார்கள். கல்வி தந்தைகள்லாம் ஒவ்வொரு கட்சி, ஜாதி கட்சி வச்சுக்கலாம். ஏசி சண்முகம் ஆரம்பிச்சாரு, இந்த ஜெகத் ரட்சகன், நம்ம எங்கூர் பாரிவேந்தர், எல்லாமே அப்படி எல்லாமே ஒவ்வொரு கட்சி. எல்லாம் இவர்களை எதிரான நடவடிக்கைகளை அதெல்லாம் யோசிக்க எல்லோரும் சேர்ந்து சிந்தித்து அதற்கு எதிராக நம்ம அரசை வலியுறுத்த வேண்டும். மேட்ரிமோனி வந்துருச்சு, ஆதி திராவிடர் மேட்ரிமோனி, 1 இயர் மேட்ரிமோனி விளம்பரம் கொடுக்குறோம் தொலைக்காட்சி. முதல்ல தமிழ் மேட்ரிமோனி தான் வச்சுட்டு இருந்தவர். இப்ப மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. சமுதாயம் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னெடுத்து செல்லப்படுகிறது. அதற்கு துணையாக நிற்பவர்கள் இவங்கதான். மருத்துவர்களாக இருந்தார்கள். 2 மருத்துவம், அங்கொரு மருத்துவர், தெற்கொரு மருத்துவர், வடக்கொரு மருத்துவர். பிஜேபிக்கு அடியாளர்களாக போய் அது அப்படியே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பவர்களாக ஊர்ல அமைதியின்மைக்கு அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிற போது நாம் இன்னும் நமக்கான வேலை அதிகம் இருக்கிறது என்பதுதான். இந்த ஜாதியை பாதுகாக்கிற அரசியல் சட்ட பிரிவுகள் மட்டுமில்லை, இங்கே அதை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருப்பவர்களும் அதுக்கு ஆளாகி போனவர்களாக அந்த கருத்துள்ளவர்களாக தான் இருக்கிறார். இப்போதான் முருகேசன் கண்ணகி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கூட தென் மாவட்டத்தை 1 இயர் இல்லை, ஆனாலும் அவருக்கு வந்து சீக்கிரம் ரிச்சாச்சு. நாங்கள் வந்து முருகேசனுடைய அத்தையை பார்த்தோம். அவங்க பிறல் சாட்சியம் வாங்கிவிட்டார்கள். அதற்கு பின்னால் அவங்க சந்தித்து பேசிய போது அவர் சொன்னார், அவங்க வந்து சிலதான் பேசுகிற ஒரு செய்திகளை சொல்லி எங்கள் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வந்துருங்களாமே அப்படிலாம் சொல்லி அவங்க எப்படி ஏமாந்தோம், கொஞ்சம் காசு வாங்கியிருக்காங்க அதெல்லாம் சொன்னாங்க. அதற்கப்புறம் அவங்க சொன்னாங்க,
எப்படிங்க உங்க அண்ணனையும் போய் விஷம் கொடுத்தாருன்னு கேட்டீங்க. அண்ணன் எங்க கொடுத்தாங்க, கட்டி போட்டிருந்தாங்க மரத்துலன்னு சொன்னாங்க. அப்படி அவர் விஷம் கொடுத்தாலும் எழுதியிருக்கிறாங்க. இது யாரும் சொல்லலையே அப்படின்னா, யாரும் எங்களை கேட்கலீங்கன்னு சொல்லிங்க. கோர்ட்ல கேட்கலையா? அப்போ சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்க முருகேசன் அம்மா போய் கரும்பு காட்டில் உட்காரலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அப்படியே எரிச்சாங்க. முருகேசனா செத்து போயிட்டாங்க, அன்னைக்கு உயிரோட போய் எரிச்சாங்க. ஏங்க உயிரோட எரிச்சாங்க? இல்லை ஊத்துனாங்க, இந்த பல்ல கடிச்சிருச்சு, ஊற்ற முடியல. போலீஸ்காரர் அவசரப்படுத்தினார். ஐயா கோவிச்சுக்கார், சீக்கிரம் முன்னுங்கன்னு சொன்னார். இந்த அம்மா அப்படியே சொல்றாங்க. ஐயா அங்கே உட்காந்து சத்தம் போட்டுருக்காரு, என்னமா பண்ணலன்னு கேட்காங்க. 2வது முறை திருப்பி சத்தம் போட்டார் போலீஸ்காரர். அப்புறம் தான் உடனே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியே ஏன் இன்னும் எரிக்கலன்னு கேட்டு ஆளுறாரு. அவங்க ஏதாவது பணம் கொடுத்து டைம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், நிர்வாகத்துறை அதிகாரிகள் ஜாதியவாதிகளாக, மதவாதிகளாக ஆகிட்டு இருக்கான், ஜாதியவாதிகளாக நிறைய பேர் ஆகிட்டாங்கிறதும், அந்த பகுதியினுடைய அமைச்சர்கள் தன் ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்தந்த பகுதியில் எல்லா அதிகாரியும் கொண்டு வந்து அந்த அமைச்சர் ஜாதியினுடைய ஆதிக்கம் உள்ளதாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள், ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களும் ஆகியிருப்பதும் இதெல்லாம் நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை சொல்லி அவர் செக்ஷன்லாம் சொல்லுங்கிறார். அது சொல்லிட்டு இருக்க வேண்டாம். பழக்க வழக்கங்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது என்பதுதான். பழக்க வழக்கங்கள் என்ற சொல் பொருளற்ற சொல்லாக, விரிவான அல்லது பெரிய பொருள் சொல்லக்கூடிய சொல்லாக அது இருக்குது என்பதால் தான் எல்லாத்துக்கும் பழக்க வழக்கங்கள்னு சொல்லிடுறான். எது வந்தாலும் அர்ச்சகரை சொட்டா அதை வச்சுதான் செல்லாதுன்னா பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது, முடிஞ்சு போச்சு என்பதால்தான் ஒரு கராராக வரையறுக்கப்பட்ட சொல்லாக இல்லாமல் அதற்கு விரிவான பொருள் கொண்ட சொல்றாங்க. அவன் விளக்கம் கொடுத்துக்கிறான், அழுப்பொரு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், பெட்டி தூக்கிட்டு போயிட்டான். போயிட்டு ஒரு சாவி என்கிட்ட இருக்குது. அவன் திருட பெட்டி தூக்கிட்டு போயிட்டான். ஆனா பாப்பான்னு சொல்றான், நீ என்னவோ விட்ட சாவி என்கிட்ட தான் இருக்கு. இன்டர்பிரிட்டேஷன் வரும், அவன் உட்காந்துருக்கான். அந்த சட்டத்தை எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று அவங்க இன்பட்டு கொடுக்குறாங்க. உட்கார்ந்துட்டு அதுக்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதை சொல்வது மன்னிக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனவே அந்த சட்ட எரிப்பு போராளிகளுக்கு அவள் எதை எதிர்பார்த்தெல்லாம் வரல. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் சொன்னார், நம்பகமான தலைவர் இல்லாத தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், இவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நம்பகமான தலைவர் இல்லாத தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதிக பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் நினைவு. பெரியார் என்ற தலைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லணும். சீர்காழியில் ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். அதுல தன்னை பற்றி சில செய்திகளை இப்படி நடந்தோம்னா சொல்றாரு. இங்கிருந்து ஒரு ஐயர் எழுதுறாரு, விஜயராவச்சேரி. ராமசாமி நாயக்கர் பேசுறாரு, 31 நடந்தது எழுதுறாரு. அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர்தான் முதல்ல மசூதி இடிச்ச பாப்பான். சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கிற ஒரு மசூதி இடிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தார் என்று தண்டிக்கப்பட்டவர். அப்புறம் அங்க காக்கா பிடிச்சி வெளியே வந்துட்டாங்க வச்சுங்க. அவர் தான் அப்புறம் பின்னால அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் சட்டத்திட்டங்களை எழுதியிருக்கிறோம் விஜயராவச்சாரியர். அவருக்கு ஒரு கடிதம் இங்க வந்து பாப்பான் எழுதுறான், நாயக்கர் பேச நிஜமா அப்படின்னு எழுதுறான். அது எழுதுனது என்னன்னு தெரியாது, பதில் கிடைத்திருக்கிறோம். அவங்க பேரன் இப்பதான் தேடி பிடிச்சி பழசம் எடுத்துப்படுத்தார் ஒரு போஸ்ட் கார்டு. அதில் எழுதியிருந்திருக்காரு அவரு ராமசாமி அவர் பேசினதெல்லாம் நிஜமே, அதாவது அவர் பேசியதெல்லாம் நிஜமே என்று எழுதிவிட்டு அடுத்த வரி எழுதுறான், ராமசாமி நாயக்கர் பேசியது நிஜமா என்று கேட்பதற்கும் இந்த மாகாணத்தில் ஆள் இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறேன். அவன் பார்ப்பான், எதிரி அந்த கட்சியை ஒழிக்கணும்னு பெரியார் பேசிட்டு இருக்கு நேரம் அது. ஆனா அந்த ஐயர் சொன்னாட்டே அவர் பேசிட்டார், அதுக்கு முன்னாடி நிஜமான வேற கிட்ட கேட்கறியா நீ என்று நினைக்கத்தக்க நம்பிக்கை உள்ள தலைவராக இருந்தார். எதிரியும் நம்பலாம், அவர் சொன்னா சரியாதான் பாருங்க. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். வரலாற்று 26 தேர்தல் வருது காங்கிரஸ்ல. கோவை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். எப்போதுமே ஒரு வெங்கட்ரமண ஐயங்கார் எம்எல்ஏ ஆவாரு. கோவை மாவட்டத்துக்கே 3 எம்எல்ஏ தான். ஈரோடு, திருப்பூர் எல்லாம் சேர்ந்திருந்த மாவட்டத்துக்கு அவ்வளவுதான். அப்ப வெங்கட்ரமண ஐயங்கார், ரத்தன சபாபதி முதலியார், வெள்ளியங்கிரி கவுண்டர் 3 பேர் தான் எப்பவும் எம்எல்ஏ. திடீர்னு இன்னொரு கவுண்டர் வேணுடைய கவுண்டர்னு ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் ஒரு பார்ப்பனர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இன்னும் பெரியார் குடியரசு எழுதுறாரு, காங்கிரஸ் வந்துறாரு, காங்கிரஸ் திட்டிட்டு இருக்காரு, நம்ம ஒழிக்கிறாங்க வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு, எழுதுறாரு. ஆனா இப்ப புதுசா ஒரு ஆள் பத்தியா இன்னும் சண்டை வந்த ஒண்ணு இன்னொருத்தம் போட்டோம் பத்தியா வேட்புமனு. இப்ப 2 பாப்பாயும் ஒரு பார்ப்பனா தான் நமக்கு எம்எல்ஏ ஆக போறாரு நீங்க பண்றதுனால.
தயவு செய்து ஒரு பின்வாங்கிக் கொள்ளுங்கள், வாபஸ் வாங்கிக்கன்னு எழுதுறாரு. நீங்கள் கேட்கலாம், யார் வாபஸ் வாங்குவது என்று கேட்கலாம். நான் சொல்லுவேன், வெள்ளியங்கிரிக்கு ஒன்று திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அவர் 2 தடவை எம்எல்ஏவா இருக்காரு, டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மனா இருக்காரு, பாவம் கிராமத்துக்கு ஒரு போட்டிருக்கிறார். இந்த எம்எல்ஏ ஆகி எதுவும் செய்ய முடியாது என்றாலும் அந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாவது இருக்கட்டும், நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்னு எழுதுறாரு. எதிர்கட்சிக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அடுத்த வாரம் குடியரசில் வெள்ளியங்கிரி கவுண்டரை பெருந்தன்மைக்காக பாராட்டுகிறேன்னு இருக்கிறது. ஏன்னா வாபஸ் வாங்கிட்டார். எதிரி கூட இவர் சொன்னால் சரின்னு வாபஸ் வாங்குற நம்பிக்கையுள்ள தலைவராக இருந்தார். அப்படி இல்லை என்பது நம் ஏக்கம்தான். யாராவது வர வேண்டும் என்பது விருப்பம்தான். ஆனால் வர்ற வரைக்கும் நாம் அமைதியாக இருந்துவிட முடியாது. நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்றுக் கொண்டு இப்படிப்பட்ட ஜாதிய ஆணவம் கொண்ட ஒரு கூட்டமும் அடக்கப்பட்ட ஒரு கூட்டமும் இருப்பதும் அதற்கு பாதுகாப்பாக அரசு நிர்வாகங்களில் பல துறைகள் இருக்கிறோமான இந்த சூழலில் ஜனநாயக உணர்வாளர் நமக்கு எல்லோருக்கும் அதிக கடமை இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன்.